அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது கொஞ்சம் சரியா கிளியரா கேக்குதுன்னா கொஞ்சம் தயவுசெய்து எஸ் ஆர் நோ கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம டேரெக்டாக நோட்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏ டு எஃப் கிளாஸ்ங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த நோய்கள் டாபிக் மட்டும் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்துடலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஏற்கனவே பார்த்த கிளாஸோட கண்டினியூட்டி இன்னைக்கு அப்படியே பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் நோய் தடுப்பாற்றல்னா என்ன, அதில் என்னென்ன வகை இருக்குது, கொஞ்சம் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் சொன்னேன். எல்லாரும் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கன்வே பண்ணுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த செயல்மிகு, மந்தமான இந்த வார்த்தைக்கு தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டவுட்னாலும் எனக்கு கடைசியாக கேளுங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்க்க போகிறது இந்தியாவில் செயல்படுத்தப்படும் தடுப்பூசி திட்டம். இந்தியாவில் எந்தெந்த வயசுல குழந்தைங்களுக்கு எந்தெந்த தடுப்பூசி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த காலத்திலேயே வந்து தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைங்களோட வயது என்ன, அந்த வயதில் என்ன தடுப்பூசி கொடுப்போம் அப்படிங்கிறதான் போட்டிருக்கோங்க. ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கே தெரியும் ஹாஸ்பிட்டலில் வந்து வாரம் வாரம் இந்த நாளில் வந்து தடுப்பூசி போட வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும். அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே இத்தனை நாள் அப்படின்னு கணக்கில் பிறந்த அன்னைக்கே கூட தடுப்பூசி போடலாம். ஸோ அந்த போடப்படுற தடுப்பூசிக்கு பேர் பிசிஜி, அதாவது பேசிலஸ் கார்மெட்டிக் குரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தடுப்பூசி வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குங்களா? ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க சவுண்டு, கிளியராக இருக்கும். பிசிஜிங்கிறது காசோனை, அதாவது டிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டிபிக்கு எதிராக கொடுக்கப்படக்கூடிய ஒரு தடுப்பூசி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அதிக டைமில் எக்ஸாமில் கேட்ட கொஷினும் இதுதான். ஓகேங்களா? பிறந்த குழந்தைக்கு அளிக்கப்படும் தடுப்பூசி பின்வருவற்றுள் எது, இதுதான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்தது, பிறந்து 14 நாள் முடிந்த குழந்தைகள் அல்லது 15வது நாள் அப்படின்னு சொன்னா. ஏன்னா சில புக்கில் கொடுக்கும்போது 14 நாட்கள் முடிந்த பின்புன்னு கொடுப்பாங்க. சில புக்கில் 14 to 15 நாட்கள்னு கொடுப்பாங்க. ஸோ 15 டேஸ் அப்படின்னாவே என்னங்க, போலியோ, அதாவது ஓபிவி, ஓரல் போலியோ வேக்சின்னு சொல்லுவோம். நமக்கு இது வாய் வழி கொடுக்கப்படுற ஒரு போலியோ சொட்டு மருந்து. அதனால தான் ஓபிவிங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபிவி அப்படின்னா என்னங்க சொன்னேன், ஓரல் போலியோ வேக்சின், வாய் வழி போலியோ சொட்டு மருந்து 15 நாட்களில் கொடுக்கறது. ஓகேங்களா? அடுத்தது, குழந்தை பிறந்த 6வது வாரத்தில் அளிக்கப்படுற தடுப்பூசிக்கு பேர் டிபிடி அப்படின்னு பேருங்க. டிபிடி அப்படிங்கிறது இதுக்கு பேரே முத்தடுப்பூசி அப்படின்னு பேரு. ஏன் முத்தடுப்பூசின்னு சொல்றோம் அப்படின்னா, 3 நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை இந்த தடுப்பூசி அளிக்கும் அப்படிங்கிறதுனால. எஃப் கிளாஸ்லேருந்து சத்யா ஏதோ சம் சேட் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. கொஞ்சம் எனக்கு லாஸ்ட்டாக சொல்லுங்க. ஓகேங்க, 6வது வாரத்தில் அளிக்கப்படுறது டிபிடி. இது என்னென்ன 3 நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு கொடுக்குது? டிப்தீரியா, பெர்டூசியஸ் அண்ட் டெட்டனஸ். இந்த 3 நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. டிப்தீரியா அப்படின்னா தொண்டை அடைப்பான் அப்படின்னு பேரு. பெர்டூசியஸ் அப்படின்னா கக்குவான் இருமல்னு சொல்லுவோம். டெட்டனஸ்னா ரணஜன்னி.
இது தெரியுறவங்க ஓகே. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கிங்க. டிப்தீரியா அப்படின்னா தொண்டை அடைப்பான்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம அப்படியே டிப்தீரியா இப்படிதான் எதிர்பார்க்கலாம். சில டைம் வந்து தமிழ்ல குடுப்பாங்க. அதே மாரி ஃபெர்டோசியஸ் அப்படின்னா கக்குவான் இருமல், ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மூணாவது டெட்டனஸ் அப்படின்னா ரணஜன்னி. சரிங்களா? இந்த 3 நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு தான் டிபிடி குடுக்குது. சரிங்க. ஸோ 3 நோய்களுக்கு எதிரான பாதுகாப்புனால தான் முத்தடுப்பூசி. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தடுப்பூசி என்பது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆப்ஷன்ல பிசிஜி, டிபிடி, எம்எம்ஆர்ன்னு எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் 3 எழுத்து சேர்ந்து வருது இல்லைங்களா? அதனால கண்டிப்பா சேர்த்து தான் குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் நீங்க. அடுத்தது 9 மாசம் முடிஞ்சு 12 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு குடுக்கப்படுறது மீசல்ஸ், தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டம்மை தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத வந்து சில டைம் சொல்லும்போது ரூபெல்லா தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆப்ஷன்ல ஒரு வேளை மீசல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு டைரக்ட்டா இல்ல, தட்டம்மைனோ, மீசல்ஸ்னோ டைரக்ட்டா இல்லாம, ரூபெல்லா தட்டம்மைனோ அல்லது ரூபெல்லான்னு மட்டும் இருந்தாவோ, அத சூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் அப்படி வராது. மீசல்ஸ்ன்னு தான் குடுப்பாங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா, ஏன்னா மீசல்ஸோட ஒரு வகை தான் ரூபெல்லா தட்டம்மை அப்படிங்கிறது. அப்படி இருக்கான்னு ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது 15 மாதங்களுக்கு மேல 2 வருஷத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு குடுக்கறது என்னங்க? எம்எம்ஆர். ஸோ இதுவும் 3 நோய்களுக்கு எதிரானது. மம்ப்ஸ், மீசல்ஸ், ரூபெல்லா. ஸோ 2 எம்.ஆர் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மம்ப்ஸ் அண்ட் மீசல்ஸ், ரூபெல்லா. இந்த 3 நோய்களுக்கு எதிரா குடுக்கப்படுறது தான் எம்எம்ஆர். இப்போ உங்க மனசுல இன்னொரு டவுட் வரலாம். ஏன் டிபிடி மட்டும் முத்தடுப்பூசின்னு மேல டைப் பண்ணியிருக்கீங்களே, இத ஏன் போடல? அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்க. ஸோ இங்க டிபிடிங்கிறது 3மே 3 விதமான உறுப்புகள தாக்கக்கூடிய நோய். 3மே பார்த்தீங்கன்னா, பாக்டீரியானால வர்றது தான். 3 வெவ்வேறு பாக்டீரியானால வரக்கூடியது தான் டிப்தீரியாங்கிறது வந்து டிப்தீரியங்கிற பாக்டீரியா. ஃபெர்டூசியஸ்னா ஃபெர்டூசியஸ்ங்கிற பாக்டீரியா. டெட்டனஸ்னா டெட்டினி அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ 3 வெவ்வேறு பாக்டீரியங்கள்னால, ஸோ வெவ்வேறு உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய நோய்கள தடுக்கும் அப்படிங்கிறனால, அத முத்தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவோம். எம்எம்ஆர் அப்படிங்கிறது ஏன் வந்து முத்தடுப்பூசின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, மம்ப்ஸ், மீசல்ஸ், ரூபெல்லா இது எல்லாமே அம்மை நோய், பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு அம்மை நோய்னாவே உங்களுக்கு பாக்ஸ் வைரஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சிக்கன் பாக்ஸ் இப்படிலாம் சொன்னோம் இல்லங்க. பாக்ஸ் வைரஸ் அப்படின்னாவே அம்மை, அம்மை நோயை குறிக்கும். இது எல்லாமே பாக்ஸ் வைரஸ் இனத்தை சார்ந்தது. ஸோ அம்மை நோய் அப்படிங்கிற ஒரு வகையில தான் இந்த 3ம் வரும் அப்படிங்கிறதுனால இத முத்தடுப்பூசின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது 2 வயசு முடிஞ்சு 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு குடுக்கப்படுறது டைபாய்டு தடுப்பூசி. 2 வயசு முடிஞ்சு 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோட கான்செப்ட் என்னன்னா, அந்த குழந்தைக்கு வந்து டைபாய்டு தடுப்பூசி போடும்போது 2 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சரிங்களா? இந்த டைபாய்டு தடுப்பூசி அப்படிங்கிறத சொல்லும்போது, டைபாய்டு தடுப்பூசிக்கு பேரே டேப் அப்படின்னு பேருங்க. இது பக்கத்துல நோட் பண்ணிக்கிங்க. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே மேல நடத்தும்போதே சொல்லியிருப்பேன். டைபாய்டு தடுப்பூசி அப்படின்னாவே டேப், அது ஆன்டி டைபாய்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். நீ டைபாய்டு தடுப்பூசின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? பிராக்கெட்ல டேப்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2, 3 டைம் குரூப் 2லயே கேட்டிருக்காங்க. டைபாய்டு நோய்க்கு வழங்கப்படும் தடுப்பூசி எது அப்படின்னு குடுத்து ஆப்ஷன்ல டேப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்க. இப்ப எந்தெந்த வயசுல உங்களுக்கு முக்கியமானது மட்டுமே
எடுத்து குடுத்துருக்கேன். இதுக்கு மேல வந்து டெப்த்தா அதோட பூஸ்டர் டோஸ்லாம் இப்ப குடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ இது மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிபிடின்னா 6வது வாரத்துல. ஸோ இத முத்தடுப்பூசின்னு சொல்லுவோம். எந்தெந்த நோய்களுக்கு எதிரா பாதுகாப்பு குடுக்குதுன்னா, டிப்தீரியா, ஃபெர்டோசியஸ், டெட்டனஸ். ஓபிவினா என்ன? வாய்வழி போலியோ சொட்டு மருந்து. ஓகேங்களா? ஐபிவி அப்டின்னா ஊசி வழி போலியோ அப்டின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைக்கு அளிக்கப்படும் தடுப்பூசி எது? பிசிஜி. பிசிஜி எந்த நோய்க்கு எதிரான நோய் தடுப்பை வழங்குகிறது? காச நோய்க்கு எதிரானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி படிக்கும்போதே கொஞ்சம் அப்ஜெக்டிவா படிங்க. அந்த காலத்துல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே கிளாஸ்ல உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்லயும் அதான் சொல்லுவேன். அப்ஜெக்டிவா படிச்சு பழகுங்க. சரிங்க. இதுவரைக்கும் பார்த்தது தடுப்பாற்றல். அதாவது நோய் தடுப்பாற்றல் எப்படி எந்தெந்த வகையில நோய் தடுப்பாற்றலோட வகை என்ன? எந்தெந்த வகையில அத நம்ம உடம்பு கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்ப பார்த்தோம். அடுத்தது உணர் உறுப்புகள்ல அதாவது இப்ப நோய்கள் அப்படின்னு சொன்னா எல்லா உறுப்புகள்லயும் வர்றது தான். ஸோ அத தனியா கண்கள்ல வர்றத தனியா எடுத்து குடுத்துருக்கோம் அவ்வளோதான். ஏன்னா கண்கள் பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து வேற எந்த இடத்துலயும் வராது உங்களுக்கு. அதனால அந்த பாயிண்ட்ஸோட சேர்த்து குடுத்துருக்கோம். இது வந்து உணர் உறுப்புகள் அப்படிங்கிற தலைப்புல படிக்கணுங்க. உணர் உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமானதுன்னா கண்கள் நாம சொல்லுவோம். ஸோ நம்மளோட பார்வை திறன்ல உதவுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப கண்ணின் பார்வை திறனுடன் தொடர்புடைய வைட்டமின்னா எத சொல்லலாம்? குட். ஏ வைட்டமின் சொல்லலாங்களா? வெரி குட். நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சூப்பருங்க. ஏ வைட்டமின். அதனால தான் அதுக்கு ரெட்டினால் கரோட்டின் அப்படின்னு பேருன்னே நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர். நெறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். இதே மாரி கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்க. கண்கள்ல கண் இமையோட உட்புறம் உள்ள படலம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம், இந்த கண் இமைய மேல இருக்கிறது, கீழ இருக்கிறத இப்படி மேல தூக்கிட்டு இப்படி மடக்கி வைப்போம். உங்களுக்கு எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது அது ஒரு விளையாட்டாவே இப்படி மேல மடக்கி விட்டு பயமுறுத்துவோம் எல்லாத்தையும். அப்படி மடக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து ஒரு ரெட் கலர் லேயர் மாரி ஒண்ணு தெரியும். அந்த ரெட் கலர் லேயர் மாரி மேல அந்த ஜவ்வு மாரி படிஞ்சிருக்கிற படலத்துக்கு தான் என்ன பேருங்க? கன்ஜக்டிவா படலம் அப்படின்னு பேருங்க. இல்லைங்களா? அந்த கன்ஜக்டிவா படலத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா தான், கண் அப்படியே செக்கு செவேர்ன்னு செவந்து போகும். ஓகேங்களா? அப்ப கண்ணு மேலிமையா இருந்தாலும் சரி, கீழிமையா இருந்தாலும் சரி, அத விரிச்சு விட்டு அதோட உள்பகுதி பார்த்தீங்கன்னா, மெலிசான ஜவ்வு மாரி ஒரு லைட் பிங்க் கலர் மாரியோ ரெட்டிஷ்ஷாவே தெரியும். இப்ப உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கான்னு டாக்டர் இப்ப டக்குனு இப்படி கண்ண இழுத்து பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த இடம் தான். அத கன்ஜக்டிவா படலம்னு சொல்லுவோம். அதே மாரி மேல் இமையோட உள் விளிம்புல மேல் இமை நம்மளோட கண் புருவம் மேல வருது இல்லைங்களா? அந்த கண் புருவத்துக்கும் அந்த கண் இமைக்கு இடையில குழி மாரி ஒரு பகுதி போகும் பாருங்க. அந்த விளிம்புல இருக்கிற சுரப்பிகள் தான் என்ன பேருங்க? லாக்ரிமல். ஓகே. ஜான் சகாயமேரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்கப்பா. நான் கடைசியா உங்களுக்கு அத ஆன்ஸர் சொல்றேன். ஓகே. மேல் இமையோட உள் விளிம்புல இருக்கிற சுரப்பிகளுக்கு பேரு லாக்ரிமல் சுரப்பிகள்னு பேருங்க. அந்த லாக்ரிமல் சுரப்பிகள் தான் நம்ம கண்ணுல கண்ணீர சுரக்கக்கூடியது. ஸோ அதனால தான் அதுக்கு பேரு கண்ணீர் சுரப்பி. அது சொல்லும்போதே கண்ணீர் சுரப்பிகள் தான் சொல்லுவோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நேம் அப்டின்னா லாக்ரிமல் அப்டின்னு பேரு. இப்ப நம்ம தோல்ல வந்து வியர்வை சுரப்பி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரியான வியர்வை சுரப்பியோட இன்னொரு வடிவம் தான் என்னங்க? லாக்ரிமல் சுரப்பி அப்டிங்கிறது. ஓகே. இதுல நம்ம கண்கள்ல முன்பகுதி இருக்கிற அந்த வெண்படலம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வெண்படலத்த 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு கார்னியா, இன்னொன்னு ஸ்க்லீரா அப்படின்னு சொல்லுவாங்க. விழியோட அந்த வெண்படலத்துல பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு லேயர் வந்து அப்படியே மெலிசான ஜவ்வு மாரி அப்படியே கண்ணாடி மாரி ஒரு ஜவ்வா தெரியும். நீங்க லைட் பட்டா அதுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ள போகும். ஸோ அந்த பகுதிக்கு தான். விழி வெண்படலம் தான். அந்த வெண்படலத்துல ஒளி ஊடுருவும் பகுதிக்கு என்ன பேரு? கார்னியா அப்படின்னு பேருங்க. அதுவே அந்த வெண்படலத்திலேயே ஒளி புகாத அப்படியே சத மாரி திக்கா ஒரு லேயரா தெரியும் இல்லைங்களா? அந்த வெண்படலத்திலேயே கண்ணாடி மாரி ஒரு ஜவ்வு ஒண்ணு இருக்கும். உள்ள வந்து சத மசில் மாரி அப்படி சத மாரி வெண்மையா ஒரு படலம் இருக்கும். ஸோ அந்த வெண்மை நிற சதைப்பகுதிக்கு பேரு ஸ்க்லீரா. இது வந்து தனக்குள்ள லைட்ட அனுமதிக்காது. அதனால தான் ஒளி புகாத வெண்மை நிற பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது கார்னியாவின் எதிர்ப்புறம் உள்ள விழித்திரை. ஸோ இப்ப கார்னியா நமக்கு தெரியுது. வெளிப்பகுதியில விழி வெண்படலமா நமக்கு தெரியுது. உள்பக்கமா அதுக்கு எதிர்ப்புறத்துல இருக்கக்கூடிய விழித்திரைக்கு தான் என்ன பேருங்க? ரெட்டினா அப்படின்னு பேரு. விழித்திரை அப்படின்னு சொன்னாவே ரெட்டினா. நம்ம ஏற்கனவே வைட்டமின் ஏ சொன்னோம் இல்லைங்களா? இந்த விழித்திரையில தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட இமேஜும், பிம்பமும் குவிக்கப்படுது அப்படிங்கிறதுனால, கண்ல ரொம்ப முக்கியமான பாகம் இது.
இந்த பாகம் பாதிக்கப்பட்டதுன்னா, கார்னியா பாதிக்கப்பட்டா உள்ள லைட்டே போக முடியாது. ரெட்டினா பாதிக்கப்பட்டா எந்த பொருளோட பிம்பமும் நமக்கு தெரியாம போயிரும். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லுவோம். இந்த ரெட்டினா வந்து நல்லா இயங்குறதுக்கு தேவையான வைட்டமின் அப்படிங்கிறனால தான் அதுக்கு ரெட்டினால் கரோட்டின்னு பேரு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. இந்த விழித்திரையில அதாவது ரெட்டினால இருக்கிற ஒளிய உணரக்கூடிய செல்களுக்கு, லைட்ட வந்து உணரக்கூடிய செல்களுக்கு, அதாவது அந்த லைட்ட உணர்ந்து இந்த பொருள் இதுதான் அப்படின்னு நமக்கு காட்டுது இல்லைங்களா? அந்த செல்களுக்கு பேரு கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோன்ஸ் அப்படின்னா கோம்பு செல்கள், ராட்ஸ் அப்படின்னா குச்சி செல்கள். ஓகேங்களா? இத வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதுல படிக்கும்போது கூம்பு செல்கள், குச்சி செல்கள் அப்படிங்கிறத இத வந்து உருளை செல்கள்ன்னும், குச்சி செல்கள தண்டு செல்கள் அப்படின்னும் படிச்சிருப்பீங்க. 2ம் ஒண்ணு தாங்க. உருளை செல், தண்டு செல் அப்படின்னு சொன்னாலும், கூம்பு செல், குச்சி செல் அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணு தான். ஓகேங்களா? ஸோ அதாவது கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த 2 செல்களும் எதுல வந்து பங்கெடுக்குது? குச்சி செல்கள், அதாவது உருளை செல்கள் ஒளியை உணர பயன்படும். லைட்ட வந்து உணர்றதுக்கு பயன்படும். ஆனா, இதனால என்ன பண்ண முடியாதுங்க? நிறத்தை உணர முடியாது. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். குச்சி செல்களால அல்லது உருளை செல்களால என்ன பண்ண முடியாதுங்க? கலர பிரிச்சு பார்க்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. கூம்பு செல்கள் எதுல பயன்படும்? கூர்ந்து பார்க்கவும், நிறங்களை அறியவும். அப்ப நிறத்த உணர முடியாத செல் அப்படின்னா குச்சி செல். நிறங்கள பிரித்தறிய பயன்படும் செல் அப்படின்னா கூம்பு செல். கூர்ந்து பார்த்தல் அப்படின்னா என்னங்க? கூர்ந்து நோக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த ஷார்ப்னஸ், பார்வையோட ஷார்ப்னஸ், கூர்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப அது எந்தெந்த இடத்துல பயன்படுது? ஒரு ஊசியில வந்து நூல் கோக்குறீங்க. நம்ம ஃபுல்லா ஃபோகஸ்டா அந்த இடத்துல வச்சு நூல் கோத்தா தான் கோக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நூல் கோக்க முடியாது. இப்ப தையல் மிஷின் துணி தைக்கிறவங்களுக்கு தெரியும். அதுல நூல் கோக்குறது. அதே மாரி ரொம்ப கம்மியான வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கு. அதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து நீங்க அப்படியே அத கரெக்ட்டா பார்த்து படிக்கிறது. அதுக்கெல்லாம் தேவையானது தான் என்னங்க? கூர்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கூம்பு செல்கள் ஐ ஷார்ப்னஸ் குறைந்த வெளிச்சத்துல படிக்கிறதுக்கும், ஊசியில நூல் கோர்த்தல் அப்படிங்கிற அந்த அந்த மாரி கூர்மையான பார்வை செயல்கள்ல இது எல்லாத்துலயுமே கூம்பு செல்கள் பயன்படும். கூட நிறங்களை பிரித்தறிய உதவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கண்கள்ல படக்கூடிய லைட்டோட அளவ கண்ட்ரோல் பண்றது. ஐரிஸ் அப்படிங்கிற பகுதிங்க. ஏன்னா நம்ம கண்ல பார்க்குறோம் அப்படின்னா, அந்த லைட் இவ்வளோதான் உள்ள போகணும். ஏன்னா நல்ல வெயில்ல போறோம்னா, எவ்வளோ வெளிச்சம் வேணாலும் உள்ள போலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது உள்ள நம்மளோட விழித்திரைய பாதிச்சுரும். அதுக்காக கண்ணுல படக்கூடிய ஒளி அளவ கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் உள்ள அனுப்புறது ஐரிஸோட வேலைங்க. இது முக்கியமானதுங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் அதே மாரி தான் முக்கியமானது. விழி லென்ஸின் குவிய தூரத்தை மாற்ற பயன்படுவது சிலியரி தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணோட குவிய தூரம். இத வந்து பிசிக்ஸ்ல நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. எஃப், 2எஃப், 2எஃப்க்கு அப்பால், எஃப்க்கும் 2எஃப்க்கும் இடையில அப்படின்லாம் அந்த பிம்பம் உருவாகுறத நீங்க ஒளியியல்ல படிக்கிறீங்க இல்லைங்களா? ஓகேங்க. சவுண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். அகில் கொஞ்சம் சவுண்ட கிளியர் பண்ணியிருக்கேன்ப்பா. பாருங்க. இனி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுங்க. சரிங்க. அடுத்தது. கார்னியா மற்றும் விழி லென்ஸ் இடையிலுள்ள தெளிந்த திரவம். அக்வஸ் ஹியூமர்ன்னு சொல்லுவோம். ஓகேப்பா. எல்லாருமே கிளியரா அந்த சவுண்ட் வந்து கிளியரா தான் இருக்குன்னு போட்டுருக்காங்க. அகில் ஒரு டைம் வந்து உங்களோட மொபைலோ, சிஸ்டமோ பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகே. நம்மளோட கார்னியா, அதாவது விழியோட முன்புறத்துல இருக்கக்கூடிய பகுதியும், விழி லென்ஸுங்கிறது எங்க இருக்கும்? கண்ணோட நடுப்பகுதியில இருக்கும். ஏன்னா ரெட்டினா வந்து உட்பகுதி, கார்னியா வெளிப்பகுதி. இந்த 2க்கும் இடையில இருக்கிறது தான் எதுங்க? நம்மளோட விழி லென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேப்பா. தேங்க்ஸ். எல்லாருமே சவுண்ட் கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ. ஸோ அந்த கண்ணோட முன்பகுதிக்கும், மையத்துல இருக்கிற வெளி லென்ஸுக்கும் இடையில இருக்கிற திரவத்துக்கு தான் என்ன பேருங்க? அக்வஸ் ஹியூமர்.
இது சொல்லும்போதே திரவம்னு மட்டும் சொல்லாம தெளிந்த திரவம் அப்படின்னு சொல்லுவோம். இது படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இருக்கு? முன்பகுதிக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கு. அப்போ அது வந்து ரொம்ப அடர்த்தியான திரவமா இருந்துட்டா, ஒளி அத தாண்டி ஊடுருவி போக முடியாது இல்லைங்களா? அதனால முன்பகுதியில இருக்கிற திரவம் தெளிவான திரவமா இருக்கும். அப்பதான் அந்த திரவத்து வழியா என்ன பண்ண முடியுங்க? லைட் வந்து ஊடுருவி உள்ள போக முடியும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே கண்ணாடி மாரி ஒரு திரவமா இருக்கு. திரவம்னே நம்ம பார்த்தா திரவம்னே சொல்ல முடியாது. அவ்ளோ கண்ணாடி மாரி அவ்ளோ கிளியரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது விழி லென்ஸ். அதாவது கண்ணோட மையப்பகுதிக்கும், பின்பகுதி ரெட்டினா இது 2க்கும் இடையில இருக்கிற அடர்த்தியான திரவத்துக்கு தான் பேரு விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்னு பேருங்க. கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிறது தெளிவான திரவம். அது அக்வஸ் ஹியூமர்ன்னு சொல்லுவோம். விழி லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையில இருக்கிறது அடர்த்தியான திரவம். அதுக்கு பேரு விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்னு பேரு. இந்த விட்ரியஸ் ஹியூமர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, கண்கள் வந்து தொடர்ந்து கோள வடிவத்துல இருக்கிறத இது தக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த விட்ரியஸ் ஹியூமரும் ரொம்ப தெளிவான அப்படியே மெலிசான திரவமா இருந்துட்டா, கண்ணு வந்து நமக்கு ஒரு ஷேப்ல இருக்காது. நீங்க ஒவ்வொரு பக்கம் முழிக்கும்போது என்ன ஆயிரும், சைடுல பார்க்குறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீண்டுக்கும். மேல அண்ணாந்து பார்க்குறீங்கன்னா என்ன ஆயிருங்க, மேல உருண்டையா மேல் நோக்கி போயிரும். அந்த மாதிரி இல்லாம, ஒரே வடிவத்துல தொடர்ந்து இருக்குது இல்லைங்களா? அந்த கண்ணோட கோள வடிவத்த தொடர்ந்து ஒரே மாரி வைக்கிறதுல பயன்படுறது தான் விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிற திரவம். அதனால தான் அது அடர்த்தியா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. கண்கள பத்தி பயாலஜில முக்கியமானது மட்டும் நான் இங்க குடுத்துருக்கேன். மத்தது எல்லாமே நீங்க பிசிக்ஸ்ல படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. 2 இடத்துலயும் குடுத்து எதுவும் கன்ஃப்யூஷன் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன தேவையோ அத மட்டும் குடுத்துருக்கேங்க. அடுத்தது கண்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள். கண்கள்ல என்னென்ன குறைபாடுகள் ஏற்படலாம்? இதுவும் நீங்க ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு கிட்ட பார்வை. அதாவது மயோபியா அப்படின்னு பேருங்க கிட்ட பார்வைக்கு. கிட்ட பார்வைனா என்ன? பக்கத்துல இருக்கிற பொருட்கள் மட்டுமே தெளிவா தெரியும். தூரத்துல இருக்கிற பொருள் சரியா தெரியாது. நமக்கு 2யும் வச்சு கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். கிட்ட பார்வைனா என்ன? பக்கத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியும். அவ்வளோதான். ஓகேங்களா? இத எத வச்சு சரி பண்ணலாம்? குழி லென்ஸ பயன்படுத்தி இத சரி பண்ணலாம். ஓகேங்களா? கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? குழி லென்ஸ் அப்படின்னா கான்கேவ். நீங்க இந்த பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னா, நான் சொல்ல வேண்டியதில்ல. குழி லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே குவி லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? நீங்க இங்கிலீஷ்ல வந்து இத எப்படி பிரிச்சு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நான் சொல்ற ஐடியா வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஏதோ ஒண்ண மட்டும் குழி லென்ஸ்னா கான்கேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நான் வந்து குவி லென்ஸ் பொதுவா வந்து குவி லென்ஸ்னா எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் இந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து இமேஜ் படுற மாரி இருக்கும். இங்க வந்து கான்வெக்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது, இந்த நடுவுல வந்து இந்த வி வருது இல்லைங்களா? இப்படி வரைஞ்சீங்கன்னா அப்படியே வந்து குவி லென்ஸ் மாரி வருது இல்லைங்களா? கான்வெக்ஸ். அத வச்சு வந்து இது வந்து குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். நான் படிக்கிற காலத்துல ஓகேங்களா? இப்போ இல்ல. நான் படிக்கும்போது வந்து எனக்கு இங்கிலீஷ்ல இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. குவி லென்ஸ்னா அது கான்வெக்ஸ். அந்த விய வந்து இப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்பேன். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா, அந்த மாரி பார்த்துக்கோங்க. சரிங்க. அடுத்தது தூரப்பார்வை. தூரப்பார்வை அப்படிங்கிறத ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். தூர பார்வையினால என்ன பிரச்சனை வரும்? தூரத்துல இருக்கிற பொருள் மட்டும் தெளிவா தெரியும். ஓகேங்களா? பக்கத்துல இருக்கிற பொருள் அவ்வளோ கிளியரா இருக்காதுங்க. இத எப்படி சரி பண்ணலாம்? குவி லென்ஸ வச்சு இத சரி பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா அதுல வந்ததான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல தெரியல. பட் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க இதாங்க அப்படியே நீங்க இதுக்கெல்லாம் கீவேர்ட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல. கிட்ட குழி தோண்டினா கிட்ட பார்வைனா குழி லென்ஸ். எட்ட குவி அப்படின்னா தூர பார்வைனா குவி லென்ஸ். இப்படி தானே ஞாபகம் வச்சிருப்பீங்க நீங்க. ஓ! அறிவு. சூப்பரா ஒண்ணு சொல்லியிருக்காரு. கிட்ட இருக்கிறவன் குழியில விழுந்துடுவானா? சரிங்க. சூப்பர் தான். பட் நாங்க படிக்கும்போது வந்து, "கிட்ட குழி தோண்டி எட்ட குவி" அப்படின்னு படிப்போம். கிட்ட குழி தோண்டினா கிட்ட பார்வைனா குழி லென்ஸ். எட்ட குவி, எட்டனா தூரம். தூர பார்வை குவி லென்ஸ். அப்படி படிப்போம் நாங்க.
எனிவே உங்களுக்கு எந்த ஐடியா பெஸ்ட்டோ அத பாருங்க. எஸ் ஓகே. பாலாஜி. அதேதான்ப்பா. ஆனா கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். வித்தியாசமா இல்லாம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம் அப்டின்னா என்னன்னா, கண்ணோட கார்னியாவோ அல்லது லென்ஸோ இந்த 2ல எது வேணாலும் இது வந்து பாதிக்கப்படலாம். கார்னியா பாதிக்கப்பட்டாலும் உள்ள வந்து ஒளி ஊடுருவி போக முடியாது. லென்ஸ் பாதிக்கப்பட்டாலும் என்ன ஆகுங்க, போன ஒளி வந்து சரியா ரிஃப்ளெக்ட் ஆகாம இமேஜ் சரியா வராது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடத்துல பாதிப்பு இருந்தாலுமே அல்லது 2மே பாதிக்கப்பட்டாலும் சரி, 2ல ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் சரி, அது அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஸ்டிக்மேட்டிசத்த எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா, இருகுவிய கண்ணாடி. பைகான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சாரி பைகான்வெக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா இங்கிலீஷ் டெர்ம் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இருகுவிய கண்ணாடி பொருத்துறதுனால இத சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்டிக்மேட்டிசம்னா அ அஸ்டிக்மேட்டிசம் நீங்க பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. ஸோ லென்ஸ் மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்குங்க. இதுல வந்து கார்னியா அல்லது லென்ஸ் 2ல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லது 2மே ஒண்ணா பாதிக்கப்பட்டாலும் சரி, அது அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெட்டினோபதி. ரெட்டினோபதி அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி ஓகே. சர்க்கரை நோய் அல்லது ஹை பிபி. ஸோ இந்த 2ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி, அல்லது பிபி ஹை பிரஷர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட விழித்திரையில ஏற்படுற பாதிப்புக்கு தான் பேரு ரெட்டினோபதி. நீங்க இத பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ரெட்டினா அப்படின்னா விழித்திரை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால ரெட்டினால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ரெட்டினோபதி. ஏன்னா அது பேர பார்த்தோனே தெரிஞ்சுக்கலாம் இது கண்ணுல ஏற்படக்கூடியதா. ஏன்னா ரெட்டினான்னு இருக்கு. அப்போ விழித்திரை பாதிக்கப்படுறது. யாரோட உடம்புல விழித்திரை பாதிக்கப்படுதுன்னா, சுகரோ அல்லது பிபியோ ஒருத்தருக்கு இருந்ததுன்னா, அவங்களோட விழித்திரையில ஏற்படுற பாதிப்ப தான் ரெட்டினோபதி. நம்ம கொஸ்டின்ல வந்து அப்படிதாங்க கேட்பாங்க. சர்க்கரை நோயாளிகளின் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்பு அப்படின்னு தான் கேட்பாங்க நமக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. இருகுவிய கண்ணாடினா பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகே கரெக்ட். சாரி நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். பைஃபோக்கல் லென்ஸ் கரெக்ட். அடுத்தது கேட்ராக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கேட்ராக்ட் அல்லது கண்புரை. நம்ம சொல்லுவோம்ல கண்ணுல நம்ம வீட்ல பெரியவங்களா இருந்தா நெறைய பேர் சொல்லிக்கிருப்போம். கண்ணுல புரை ஓடிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதத்தான் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்ராக்ட்ல என்ன பிரச்சனை இருக்கும்னா, வெளி லென்ஸ்ல ஒளிபுகும் தன்மை இல்லாம போயிரும். ஏன் இல்லாம போயிரும் நமக்கே தெரியும். ஏன்னா முன்னாடி வந்து என்ன ஆயிரும் கண்ணுல, கண்ணுல சதை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரொம்ப அப்படியே வளர்ந்து அந்த லென்ஸ் எல்லாம் மறைச்சிருச்சு. அந்த பியூஃபா கண் பாவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த லென்ஸ் எல்லாமே மறைச்சிருச்சு அப்படின்னா, அந்த சதைய தாண்டி உள்ள கண்ணு ஒளி எதுவுமே உள்ள போக முடியாது. ஸோ அதத்தான் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெளி லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாடு அப்படின்னு சொன்னாவே கேட்ராக்ட். கண்ணுல சதை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை தான். அடுத்தது ரெட்டினோபிளாஸ்டோமா. ஸோ ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படிங்கிறது கண்ணோட விழித்திரையில ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய். ஓகேங்களா? இத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டினான்னு பார்க்கும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. இருந்தாலும் இது புற்றுநோய் வகையில ஒண்ணுங்க. கண்ணோட விழித்திரையில ஏற்படுற புற்றுநோய். இது மரபு வழியா வரக்கூடிய ஒரு புற்றுநோய். ஓகேங்களா? இது எந்த ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாட்டினாலயும் வராதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஹெரிடிட்டி. மரபு வழியா வரக்கூடிய ஒரு கேன்சர் டைப். சரிங்க. ஸோ கண்கள்ல நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? சொல்லிட்டு வந்ததுல கன்ஜெக்டிவா படலம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் இதுல மட்டும் அந்த மேல ஃபர்ஸ்ட் கன்ஜெக்டிவா படலம்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அது ஒரு பாயிண்ட் மட்டும் கீழ ஆட் பண்ணிக்கிங்க. நான் அப்படியே சொல்றேன். கன்ஜெக்டிவாவில் ஏற்படும் அப்படியே கொஞ்சம் கீழ எழுதிக்கோங்க. கன்ஜெக்டிவாவில் ஏற்படும் பாக்டீரிய தொற்று கன்ஜெக்டிவாவில் ஏற்படும் பாக்டீரிய தொற்று கன்ஜெக்டிவிடிஸ். கன்ஜெக்டிவாவில் ஏற்படும் பாக்டீரிய தொற்று கன்ஜெக்டிவிடிஸ். எழுதிச்சுங்களா?
ஓகேங்க. ஸோ இது ஒண்ணு இதுல விட்டு போச்சுங்க. அதுல கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க சொன்னோம் இல்லைங்களா? கண்ணிமையோட உட்புறம் உள்ள படலம் கன்ஜக்டிவா படலம். நான் அப்பவே சொன்னேன். அது ஏதாவது ரெட்டிஷ்ஷா மாறுச்சுனா தான் கண்ணு ஃபுல்லா செவந்துரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கன்ஜக்டிவா படலத்துல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா, கண்ணு ஃபுல்லா அப்படியே ரெட் கலர்ல மாறிரும். ஸோ அதத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? கன்ஜக்டிவிட்டிஸ். அதத்தான் இன்னொரு இதுல சொல்லுவோம். மெட்ராஸ் ஐ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்க? கண் அப்படியே ஃபுல்லா செவந்து போயிரும். ஸோ உள்ள இருந்து அந்த பூளை நெறைய வரும் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுல இருக்கிற அந்த பாக்டீரியாவெல்லாம் வந்து கண்ணு என்ன பண்ணுதுங்க? கண்ணீர்ல இருக்கிற அந்த ஆன்டி பாக்டீரியா லைசோசைம் அப்படிங்கிறது, அந்த பாக்டீரியாவ அழிச்சு அத வந்து அழுக்கா வெளியில தள்ளி தள்ளி விடும். அதுதான் பூளை அப்படிங்கிறது. ஓகேங்களா? கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கண்ணு செவந்து போறது. அததான் மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய்னா என்ன? செல்கள்ல இருக்கிற ஜீன்களோட குறைபாட்டுனால செல்களோட எண்ணிக்கை கணக்கில்லாம பெருக ஆரம்பிக்கிறது தான் என்னங்க? புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல ஒரு செல் உடைஞ்சது அப்படின்னா, எத்தன செல் வரணும்? 2 ஆகணும். 2 உடைஞ்சதுன்னா 4 ஆகணும். ஸோ இந்த மாதிரி இல்லாம, ஒரு செல் உடையும்போது 4, 5 செல்கள் உருவாகுது. அப்ப அந்த 4, 5 செல்களும் உடைஞ்சா என்ன ஆகுங்க? 20, 25 செல்கள் அப்படி ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி எண்ணிக்கையில நெறைய செல்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கிறது தான் என்னங்க? புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒழுங்கற்ற செல் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுங்கற்ற செல் பிளவு எதனால ஏற்படுது? செல்களுக்குள்ள இருக்கிற ஜீன்கள் அந்த செல் பகுப்ப கட்டுப்படுத்த முடியாம போயிறது. இப்போ செல் பகுப்ப கட்டுப்படுத்தும் ஜீன்கள் அப்படின்னா எதங்க சொல்லுவோம் நாம? ஞாபகம் இருக்குங்களா? இப்போ மைட்டாசிஸ் செல் பகுப்பு. நம்ம உடல் செல்கள்ல ஒரு செல் 2 செல்லா மாறதுக்கு காரணமான செல் பகுப்பு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைட்டாசிஸ் செல் பகுப்ப கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் அப்படின்னா ஆங்கோஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன்கள் தான் நம்ம உடம்புல ஒரு செல் உடைஞ்சா 2 செல் தான் உருவாகணும். 2 உடைஞ்சா 4 தான் உருவாகணும். அப்படின்னு சொல்லி அத கட்டுப்படுத்துறது இந்த ஜீன்கள் தான். இப்ப சப்போஸ் இந்த ஜீன்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜீன் என்ன ஆயிரும்னா, ஆங்கோஜீனா இல்லாம புரோட்டோ ஆங்கோஜீன்களா மாறிரும். புரோட்டோ ஆங்கோஜீன்களா மாறிருச்சுன்னா, இந்த செல்களால இந்த ஜீன்களால என்ன பண்ண முடியாதுங்க? செல் பகுப்ப கட்டுப்படுத்த முடியாது. அப்ப செல் பகுப்பை கட்டுப்படுத்தும் ஜீன்கள் அப்படின்னா, ஆன்கோஜீன்கள். புரோட்டோ ஆங்கோஜீன்களால செல் பகுப்பை கட்டுப்படுத்த இயலாது. எப்போ ஒரு செல்ல இருக்கிற ஆங்கோஜீன், புரோட்டோ ஆங்கோஜீன்களா மாறி போகுதோ, அப்பதான் புற்றுநோய் செல்கள் உருவாகுறதுக்கு காரணமா அமையும். சரிங்களா? ஸோ இந்த ஆன்கோஜீன்கள பத்தி படிக்கிறதுனால தான், புற்றுநோய் குறித்த அறிவியல் பிரிவுனா என்ன சொல்றோங்க? ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்காலஜி. ONCOLOGY. ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரி. சரி ஒரு ஆரோக்கியமான செல் கரெக்ட்டா பிறந்து, வளர்ந்து, தன்னோட வேலைய முடிச்சு இறந்து போற நிலைக்கு என்ன பேருன்னா, அப்போப்டாசிஸ் அப்படின்னு பேருங்க. செல்களின் ஒழுங்கான சுழற்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது செல்களின் ஒழுங்கான வாழ்க்கை சுழற்சி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஒரு செல் சுழற்சி முறையில பழைய செல்ல இருந்து ஒரு செல்லுல இருந்து பிரிஞ்சு உருவாகுது, வளருது, தன்னோட பணிய முடிச்சு பின்னாடி வாழ்நாள் முடிஞ்சோனே இறந்து போறது. இதுக்கு தான் பேரு அப்போப்டாசிஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ அப்படி இல்லாம சாரி அப்படி இல்லாம இல்ல. இந்த அப்போப்டாசிஸ் நிலையிலிருந்து செல்கள் மாறுபடுறது தான் புற்றுநோய் செல்கள் உருவாகுறதுக்கு காரணம். ஓகேங்களா? அடுத்ததுங்க. இந்த புற்றுநோய் செல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்த ஓட்டம் மூலமா பரவி செகண்டரி டியூமர்ஸ் 2ஆம் நிலை புற்றுக்கட்டிகள உருவாக்குற நிகழ்வுக்கு பேரு மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேருங்க. உமா, ஒரு டவுட் ஒண்ணு கேட்டிருக்கீங்கப்பா. எனக்கு கடைசியா வந்து டவுட் செஷன் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிர்றேன்.
ஓகே. இப்போ ஒரு இடத்துல புற்றுநோய் செல்கள் உருவாயிருச்சுன்னா, அது அப்படியே ரத்த ஓட்டத்து மூலமா பரவி இன்னொரு இடத்துல போய் புதுசா டியூமர்ஸ் உருவாகுற அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேருங்க? மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேரு. இப்போ ஒரு செல் சரியான நிலையில இருந்தா அப்போப்டாசிஸ். அதிலிருந்து தவறி டியூமர் செல்ஸ ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மெட்டாஸ்டாசிஸ். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது. புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய காரணிகள் எது எது? எந்தெந்த காரணிகள் புற்றுநோய் அதாவது வெளியில இருந்து எது எது புற்றுநோய உண்டாக்கலாம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? புற காரணிகள் அப்படின்னு அதே மாரி. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புகையிலை பொருட்கள். புகையிலை பொருட்கள்னா எப்படி கன்சியூம் பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு சிகரெட் வடிவிலயோ, பீடி இந்த மாரி ஸ்மோக்கிங் அதுல பயன்படுத்தினாவோ, அல்லது நெறைய பேத்துக்கு பெரியவங்களுக்கு புகையிலை வாயில போட்டு மெல்ற பழக்கம் இருக்கும். அது இல்லாம இந்த பான் மசாலா அப்படி இப்படின்னு அந்த புகையிலைய வச்சு தயாரிக்கிற பொருட்கள வாயில அடக்கி வைக்கிறது, இந்த மாரிலாம் வருது இல்லைங்களா? எப்படி புகையிலை பொருட்கள பயன்படுத்தினாலும் தொடர்ந்து பயன்படுத்தும்போது, அது வாய் புற்றுநோய் இந்த மாரி உருவாகுறதுக்கு அது காரணமா இருக்கும். 2வது கதிர்வீச்சுகள். கதிர்வீச்சுகள்னா, அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படும்போது, தோல்ல வந்து புற்றுநோய இத தூண்டிவிடும். அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. அணு இயற்பியல் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க இல்லைங்களா? அதுல படிப்பீங்க. அணுக்கரு உலைகளெல்லாம் பணியாற்றுறவங்க, காரிய உடைகள உள்ள அணிஞ்சுட்டு போவாங்க. லெட்னால அமைக்கப்பட்ட உடைகள அணிஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா, இது வந்து கதிர்வீச்சுகள இதுதான் அனுமதிக்காது அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப ஆல்ஃபா, பீட்டா, காமா, யூவி ரேஸ் எதுவா இருந்தாலும் சரி. அளவுக்கு அதிகமா தோல்ல பட்டா, தோல் புற்றுநோயை இந்த கதிர்வீச்சுகள் தூண்டிவிடும். 3வது உணவு காரணிகள். நாம சாப்பிடக்கூடிய உணவுல தொடர்ந்து அதிகமான அதிகமான புளிப்பு, காரம், மசாலா பொருட்கள், நம்ம இந்த வெளியிலலாம் வாங்கி சாப்பிடுறதுல நெறைய வந்து அந்த எசன்ஸ்லாம் நெறைய கலந்து வர்றது, இல்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தக்கூடிய பொருட்கள், இப்படிலாம் நெறைய பொருட்கள்லாம் கலந்து வருது இல்லைங்களா? அத தொடர்ந்து உட்கொள்ளும்போது உணவு குழல், வயிறு சம்மந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். இன்னைக்கு சொல்லும்போதே வந்து புற்றுநோய் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே நம்மளோட உணவு பழக்கம் தான் மேஜர் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது சில வகை வேதிப்பொருட்கள். அதாவது சில வகை வேதிப்பொருட்கள்னா, உணவோட கலந்து வர்றதில்ல. இப்ப நம்ம ஏதாவது டேப்லெட் தொடர்ந்து வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நோய்க்காக டேப்லெட் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப பவரான டேப்லெட்டா இருக்கு. அது என்ன பண்ணலாம்? இரைப்பையிலயோ, குடல் பகுதியிலயோ புற்றுநோயை தூண்டி விடலாம். இல்ல ஏதோ ஒரு வேதிப்பொருள தொடர்ந்து அது சுவாசிக்க வேண்டியிருக்கு. சில இடத்துல தொழிற்சாலை புகையெல்லாம் வருது இல்லைங்களா? சுவாசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு காரணத்துல வேதிப்பொருட்கள் நம்மள அறியாமயே உள்ள போகுது. இந்த மாரி வேதிப்பொருட்கள் நம்ம உடம்போட எந்த பாகத்துல வேணாலும் என்ன பண்ணலாங்க? புற்றுநோய தூண்டி விடலாம். அப்ப புற்றுநோய் காரணிகள இந்த 4 வகைக்குள்ள தான் அடக்குவோம். 1 புகையிலை பொருட்கள் 1, கதிர்வீச்சுகள் 1, உணவு காரணிகள் 4வது வேதிப்பொருட்கள். ஓகேங்க. இந்த வேதிப்பொருட்கள்ல பிளாஸ்டிக் உடம்போட எந்த பாகத்த தாக்கும்? கல்லீரல்ல புற்றுநோய் செல்கள தூண்டக்கூடியது. பென்சீன் எங்க புற்றுநோய் செல்கள தூண்டும்னா, ரத்த புற்றுநோய் இத உண்டாக்கக்கூடியது பென்சீன். ஆஸ்பெஸ்டாஸ் அப்டின்னா, இது நுரையீரல பாதிக்கக்கூடியது. ஆஸ்பெஸ்டாஸ்னா, உடனே நம்ம வீட்ல வந்து நம்ம அட்ட போட்டுருக்கோம். ஆஸ்பெஸ்டாஸ் சீட் தானே போட்டுருக்கோம் அப்படின்னு அந்த ஆங்கிள்ல திங்க் பண்ணிறாதீங்க. அந்த ஆஸ்பெஸ்டாஸ் தயாரிப்பு ஆலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அங்க வெளிவரக்கூடிய புகை. அது வந்து நுரையீரல அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது ஆர்சனிக் அப்படிங்கிற மெட்டீரியல். நுரையீரல், தோல், கல்லீரல் இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது. சரிங்களா? இது ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கங்க. ஒரு டைம் அப்படியே பொறுத்துகள இத கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி குரூப் 2ல தான் பொறுத்துகள அப்படியே இத கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு போட்டு. அடுத்ததுங்க. இந்த புற்றுநோய 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பரவா புற்றுநோய் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு பரவும் புற்றுநோய் வகை அப்படின்னு ஒண்ணு. இந்த கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள்னு படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குதுங்களா? புற்றுநோயும் அந்த மாரி தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வகை எது? பரவாத வகை எது? ஃபர்ஸ்ட்டு பரவாத புற்றுநோய்னா என்ன? ஒரு உறுப்போட திசுக்கள்ல தோன்றிய மிதமிஞ்சிய செல் பிரிவு. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா? மைட்டாசிஸ் செல் பிளவு மூலமா ஒரு இடத்துல இப்ப கல்லீரல்லங்க. ஒரு 10 செல் ஏதோ இறந்து போச்சு. அதோட வாழ்நாள் முடிஞ்சு இறந்து போச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும் மைட்டாசிஸ் செல் பகுப்பு மூலமா? புதிய 10 செல்கள் உருவாக்கப்படணும். அப்படி இல்லாம 10க்கு பதிலா 100 செல்கள் உருவாக்கப்பட்டா, அந்த இடத்துல தேவை 10 தான். மீதி இருக்கிற 90 செல்கள் என்ன ஆகுங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு கட்டி மாரி அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். அந்த மாரி கட்டிகள தான் என்னன்னு சொல்லுவாங்க? பரவாத புற்றுநோய். ஒரு திசுக்கள்ல மைட்டாசிஸ் செல் பிரிவுலமால மட்டுமே வேற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, மைட்டாசிஸ் செல் பிரிவுனால மட்டுமே அந்த உறுப்ப ஒட்டி சின்ன கட்டிகள் மாரி, டியூமர்ஸ் மாரி ஒரு அமைப்பு வளர்ந்தா, அதத்தான் பரவாத புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து பரவாத புற்றுநோய்ன்னு சொல்றோம்னா, இது மத்த இடத்துல எந்த இடத்துலயும் பாதிப்பு உண்டாக்காது.
ஸோ ஒரு ஆப்ரேஷன் மூலமா அந்த உறுப்பையோ அல்லது அந்த டியூமரையோ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அத முழுசா குணப்படுத்திறலாம். ஸோ ரொம்ப வந்து அது டேஞ்சரஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பரவும் புற்றுநோய். ஸோ இதுதான் கேன்சர் டைப்ல வந்து ரொம்ப சிவியரான பாதிப்பு உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லுவோங்க. இதுல இத வந்து ஒரு 5 வகையா பிரிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு 6, 7 வகையா குடுத்துருப்பேன் இதுல. நான் சொல்றேன் உங்களுக்கு. பரவும் புற்றுநோய்கள்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு கார்சினோமா. கார்சினோமானா என்ன? உடம்போட வெளிப்பகுதியில, அதாவது வெளி உறுப்புகள்ல, உள்ளுறுப்புகள்ல ஏற்படக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கோம். தோல்ல, மார்புல, நுரையீரல், மலக்குடல் இந்த மாதிரி பகுதியில. தோல் அப்படிங்கிறது வெளிப்பகுதியில இருக்கிற உறுப்பு. மார்பு பகுதி, அ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மார்பு புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல்ல ஏற்படக்கூடியது, மலக்குடல்ல ஏற்படக்கூடியது. இது எல்லாமே இதெல்லாம் உள்ளுறுப்புகள். அப்போ உடம்போட புறப்பகுதியிலயோ, உள்ளுறுப்புகள்லயோ ஏற்படக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டா, கார்சினோமா வகைக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேட்கும்போது, நுரையீரலில் புற்றுக்கட்டிகள் ஏற்படுவது கீழ்க்கண்ட எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா, டக்குனு கார்சினோமா அவ்வளோதான். ஓகேங்களா? 2வது சார்கோமா. சார்கோமா அப்படின்னா, எலும்பு தசைகள்லயோ அல்லது குருத்தெலும்பு மற்றும் அத சுத்தி இருக்கிற கொழுப்பு பகுதியில ஏற்படுது. கொழுப்பு பகுதியிலனா எல்லா பகுதியிலும் இல்லங்க. எலும்பு தசைகள சுத்தி அ அத பாதுகாக்கிறதுக்காக இப்ப நம்ம சொல்லுவோம்ல இடுப்பு பகுதியெல்லாம் இடுப்பெலும்பு வளையத்த சுத்தி அடிப்போஸ் திசு இருக்கு. அடிப்போஸ் திசுல என்ன இருக்கும்? கொழுப்பு தான் சேமிக்கப்படுது. ஸோ அந்த மாரி பகுதிகள்ல ஏற்பட்டா, ஸோ அந்த எலும்பு தசையோட பாதுகாப்புக்காக தான் அந்த இடத்துல அடிப்போஸ் திசு இருக்கும். அப்ப அங்க ஏற்பட்டா அதுக்கு பேரு சார்கோமா. ஜென்ரலா எலும்பு தசை அப்படின்னாவே சார்கோமா ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியரா. சரிங்களா? ஏன்னா எலும்பு தசையின் செயல் அலகுகள் அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம் நம்ம? சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு தசையின் செயல் அலகுகள் அப்படின்னா சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோங்க. இப்ப இந்த சார்கோமியரை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேரு சார்கோமா அப்படின்னு பேரு. ஓகேங்க. 3வது லுக்கேமியா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிளட்ல ஒயிட் பிளட் செல்ஸ் சூப்பர். நெறைய பேர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஆன்சர் போட்டீங்க. ரத்தத்துல ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ரத்த வெள்ளை அணுக்கள் இன்க்ரீஸ் ஆனா, ரொம்ப அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆனா, அத லுக்கேமியான்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப ரத்த வெள்ளை அணுக்கள் குறிப்பா சொல்லும்போது ரத்த செல்கள்னு சொல்லுவோம். ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிப்புனால ஏற்பட்டாலோ, அல்லது எலும்பு மஞ்சையில புற்றுநோய் ஏற்பட்டாவோ, அதுக்கு பேரு லுக்கேமியான்னு பேருங்க. ஏன் எலும்பு மஞ்சைங்கிறது நான் சொல்லவே வேண்டியதில்ல. உங்களுக்கே தெரியும். ஏன்னா எலும்பு மஞ்சையில ஏற்படுறது ஏன் லுக்கேமியான்னு சொல்லலாங்க. ஏன்னா, அங்க தான் ரத்த செல்கள் உருவாக்கப்படுது. அப்போ உருவாகுற இடத்திலேயே உருவானாலும் சரி, வெளியில வந்த பின்னாடி அந்த செல்கள்ல பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அதே லுக்கேமியான்னு சொல்லிறலாம். நமக்கு எக்ஸாம்ல வந்து ஈஸியா கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, எலும்பு தசை அப்டின்னா சார்கோமான்னு சொல்லுவோம். எலும்பு மஞ்சை அப்டின்னா என்ன சொல்லுவோங்க? லுக்கேமியான்னு சொல்லுவோம். இதுதான் நீங்க கவனமா பார்த்துக்கணும். கொஸ்டின்ல குடுக்கறது எலும்பு தசைகள்னு குடுத்துருக்காங்களா? அல்லது எலும்பு மஞ்சைன்னு குடுத்துருக்காங்களான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா அத மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 3வது டைப் அடினோமா. அடினோமா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள்ல மட்டும் ஏற்பட்டா, அதாவது பிட்யூட்ரி, பினியல், தைராய்டு, கணையம் இப்படி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிகள்ல மட்டும் புற்றுநோய் செல்கள் ஏற்பட்டா அதுக்கு பேரு அடினோமா அப்படின்னு பேருங்க. 5th ஒன் மெலனோமா. மெலனோமா அப்படிங்கிறது தோல் புற்றுநோய். ஸோ இத வந்து தனி ஒரு வகையா நம்ம சொல்ல மாட்டோம். நான் உங்களுக்கு சீரியல் நம்பர் போட்டு சொல்லியிருக்கேன். நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. ஏன்னா தோல்ல இருக்கிற மெலனின் செல்கள், மெலனின் நிறமி உண்டாகக்கூடிய செல்களுக்கு பேரு மெலனோசைட் செல்கள்னு பேருங்க. மெலனோசைட் செல். இந்த செல்கள் தான் மெலனின் நிறமிகள உருவாக்குது. அப்ப இந்த செல்கள் பாதிக்கப்படுறது தான் மெலனோமா அல்லது தோல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது கூட நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பேப்பர்லாம் வரும்.
அதிகமா சூரிய வெளிச்சம், சூரிய கதிர்கள் அதிகமா படக்கூடிய இடத்துல இந்த மெலனோமாங்கிற தோல் புற்றுநோய் வகை அதிகமா இருக்காது. குறிப்பா இந்தியால வந்து தோல் புற்றுநோய் ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மலாம் சூரிய வெளிச்சத்துல இருக்கிறதுனால, தோல்ல வந்து மெலனின் நிறமிகள் தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரமா இந்த பாதிப்பு வராது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா, சூரிய ஒளி மிக குறைவா இருக்கிற நாடுகள்ல, குளிர் நாடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா? அங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தோல் புற்றுநோய் வகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்க. இந்த மெலனோமா அப்படிங்கிறது எந்த வகைக்குள்ள அடக்கங்க? கார்சினோமாவுக்குள்ள அடக்கம். ஓகேங்களா? அடுத்தது லிம்போமா. லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் திசுக்கள்ல மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம உடம்புல வந்து 600 டூ 700 நிணநீர் முடிச்சுகள் இருக்கு. உடம்பு முழுக்க பரவி இருக்கு. அது குறிப்பா ஒரு 3 இடத்துல வந்து அதிகமா இருக்கு. நம்மளோட கீழ்க்கை பகுதிகள், அந்த கீழ் தாடை, தொண்டைய ஒட்டி இருக்கிற கீழ்த்தாடை பகுதி, தொடைப்பகுதி இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படிலாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த நிணநீர் திசுக்கள்ல மட்டுமே புற்றுநோய் செல்கள் தூண்டப்பட்டா அதுக்கு பேரு லிம்போமா அப்படின்னு பேருங்க. ஏன்னா நிணநீர் திசுக்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருங்க? லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு பேரு. நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்னா லிம்ப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இதுல ஏற்படுறதுனால அதுக்கு பேரு லிம்போமா. அவ்வளவுதான். சரிங்க. அடுத்தது மைலோமா. ஆன்டிபாடிகளாக உருவாகும் செல்களில் ஏற்படும் புற்றுநோய். ஸோ இந்த மைலோமா அப்படிங்கிறது எதுக்குள்ள அடக்கம்னா, லிம்போமா வகைக்குள்ள இது அடக்கங்க. ஓகேங்களா? லிம்போமா நிணநீர் திசுக்கள் ஏற்படுவதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆ தீபா பிரியாவா? இப்ப ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. வாயில ஏற்படக்கூடிய புற்றுநோய் எந்த வகையில வரும்னு கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. அது வந்து கார்சினோமா வகைக்குள்ள வரும்ப்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உடம்போட புறப்பகுதிகள்லயும், உள்ளுறுப்புகள்லயும் ஏற்பட்டா அது எல்லாமே கார்சினோமா வகைக்குள்ள. இது வந்து குறிப்பா சில உறுப்புகள மட்டும் சொல்லுவோம். மத்தது எல்லாமே. மைலோமா அப்படிங்கிறது லிம்போமா வகைகள்ல ஒண்ணுங்க. இது வந்து நம்ம ரத்தத்துல ஆன்டிபாடிகள் உருவாக்கப்படுது இல்லைங்களா? அந்த ஆன்டிபாடிகளா உருவாகுற செல்லுலயே புற்றுநோய் பரவுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு பேரு தான் மைலோமா அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ஸோ இப்ப மொத்தம் 5 வகைன்னு சொன்னேன். உங்களுக்கு நான் 7 குடுத்துருக்கேன். 5 வகைன்னு சொன்னேன். மெலனோமாங்கிறது கார்சினோமா வகைகள்ல ஒண்ணு. மைலோமா அப்படிங்கிறது லிம்போமா வகைகள்ல ஒண்ணு. ஓகேப்பா. லிம்போமா. சத்யா லிம்போமாவ இன்னொரு டைம் கேட்டிருக்கீங்க. லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் திசுப்பா. நம்ம உடம்புல நிணநீர் திசுக்கள்னா என்ன வேலை செய்யுது? நோய் தடுப்பாற்றல்ல ஈடுபடக்கூடிய திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆன்டிபாடிகள உற்பத்தி பண்றது இதோட வேலை. நம்ம உடல் முழுக்க பரவி இருக்கு இல்லைங்களா? அந்த நிணநீர் திசுக்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து லிம்ப் அப்படி நிணநீர் அப்படின்னாவே லிம்ப்ன்னு சொல்லுவோம். நிணநீர் முடிச்சுங்கிறது லிம்ப் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதுல ஏற்படக்கூடியதுக்கு பேரு லிம்போமா அப்படின்னு பேரு. அவ்வளவுதான். சரிங்க. இந்த புற்றுநோய்க்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு? ஸோ இந்த 5 சிகிச்சை முறை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த பரவாத புற்றுநோய் வகைன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அத வந்து அந்த ஆர்கனையோ அல்லது ஆர்கன்ல ஒட்டி வளர்க்கிற டியூமரையோ அப்படியே கட் பண்ணி எடுக்கிறது. இது வந்து ஆப்ரேஷன் வந்து அறுவை சிகிச்சை. அந்த மாரி புற்றுநோய் வகைக்கு செய்றது. 2வது கீமோதெரபி மருந்து சிகிச்சை. ஸோ அந்த டியூமர வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணா அந்த உறுப்பு டோட்டலா அஃபெக்ட் ஆகும். இல்ல பாதிப்பு பெருசா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கதிரியக்கத்தோட பவர் இருக்கிற கதிரியக்கம் அளவுக்கு பவர் இருக்கிற மருந்து சிகிச்சை அளிப்பாங்க. அதுக்கு பேரு தான் கீமோதெரபி அப்படின்னு பேருங்க. ஹீமோதெரபி கிடையாதுங்க. கீமோதெரபி வேற, ஹீமோதெரபி வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஹீமோதெரபி. ஹீமோ அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தம் ஹீமோகுளோபின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ரத்தம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். தெரபி அப்படின்னா, ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, அங்க அளிக்கப்படுற சிகிச்சைக்கு தான் ரத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு அளிக்கப்படுற சிகிச்சைக்கு பேரு தான் ஹீமோதெரபின்னு பேருங்க.
நாம இப்ப சொல்லியிருக்கிறது கீமோதெரபி. அதாவது இது வந்து ஹீமோன்னு சொல்லுவோம். அடுத்தது சொல்றது கீமோதெரபி. சிஹெச்இஎம்ஓ கெமிக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏன்னா மருந்துங்கிறது ஏதோ ஒரு கெமிக்கல தானேங்க குடுக்குறோம். இதத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? மருந்து சிகிச்சைன்னு சொல்லுவோம். தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கும்போது கூட கீமோதெரபின்னு கேட்குறாங்களா? ஹீமோதெரபின்னு கேட்குறாங்களான்னு கவனமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரிங்க. 3வது ரேடியோ தெரபி. ரேடியோ தெரபினா கதிர்வீச்சு சிகிச்சை. அதாவது ஒரு டியூமர் மேல கதிர்வீச்சு செலுத்துறது மூலமா அந்த டியூமர்ஸோட அளவ குறைக்க முடியும். அந்த செல்கள சிதைக்க முடியும் அப்டின்னா, அவங்களுக்கு குடுக்குறது. இந்த கதிர்வீச்சு சிகிச்சை கூட எந்த மாரி பேஷண்ட்டுக்கு அப்டின்னா, எல்லாத்துக்கும் குடுத்துற முடியாது. ஸோ அந்த உறுப்புல பட்டாலும் பெரிய அளவுக்கு பாதிப்ப உண்டாக்காது. ரொம்ப நுண்மையான பகுதி அல்ல அப்டின்னா மட்டும் தான் இத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இது கதிர்வீச்சு சிகிச்சை அவங்களுக்கு மேற்கொண்டா அந்த உறுப்பே பாதிக்கப்படும் அப்டின்னா, அவங்களுக்கு கீமோதெரபி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது 4வது ஹார்மோனல் தெரபி. இதுக்கு பேரு ஹார்மோன் சிகிச்சை அப்படின்னு பேருங்க. இப்ப நம்ம மேல சொன்னோம் இல்லைங்களா? அடினோமா அப்படின்னு ஒரு வகை படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? நாளமில்லா சுரப்பிகள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல புற்றுநோய் ஏற்பட்டா, அந்த சுரப்பிகள் அந்த புற்றுநோய் அதாவது அடினோமா அது குணப்படுத்த அளிக்கப்படுற சிகிச்சைக்கு தான் பேர் என்னங்க? ஹார்மோனல் தெரபி அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அடுத்து 5வது லேசர் சிகிச்சை. ஸோ இது லேசர் சிகிச்சை அப்படிங்கிறது கொஞ்சம் வீரியம் கம்மியான டியூமர் செல்ஸ சிதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. எப்படி கதிர்வீச்சு சிகிச்சை மூலமா அந்த டியூமர்ஸ சிதைப்பாங்களோ, அதே மாரி தான் லேசர் சிகிச்சையும். ஓகேங்களா? இந்த 5ம் புற்றுநோய் சிகிச்சை முறைங்க. இந்த இப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த 5 முறையும் ஒரே நோயாளில பயன்படுத்துவாங்களான்னா கிடையாது. ஸோ அவங்க உடம்புல எந்த வகை புற்றுநோய் ஏற்பட்டிருக்கோ, அந்த புற்றுநோயோட வகை ஒண்ணு, அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அத பொறுத்து சிகிச்சைய தீர்மானிப்பாங்க. எந்த சிகிச்சை குடுக்குறாங்களோ, அத அப்படியே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். 5 சிகிச்சையும் ஒரே நோயாளில பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? சரிங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான சிகிச்சை முறைகள இந்த 5ம் கடகடன்னு நம்ம ஒப்பிச்சுருவோம். நமக்கு எக்ஸாம்ல என்னங்க கேட்பாங்க? கீழ்க்கண்டவற்றுள் எந்த ஒன்று புற்றுநோய் சிகிச்சையில் கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னங்க ஆன்சர் போடணும்? தடுப்பூசி. புற்றுநோய்க்கு தடுப்பூசி கிடையாது. இதுக்கு மட்டும் வேக்சினேஷன் கிடையாது. ஓகேங்களா? இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முக்கியமானது. ஆனா, ஜென்ரலா சொல்லும்போது, புற்றுநோய் சிகிச்சையில தடுப்பூசி இருக்கான்னா, இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா, செர்விக்ஸ் கேன்சர் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு மட்டும் தடுப்பூசி உண்டு. நோட் பண்ணிக்கங்க கீழ. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அல்லது கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் தடுப்பூசி உண்டுங்க. ஆனா ஜென்ரலா கேட்டா, இத ஒண்ண மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கு அப்படின்னு போட்றக்கூடாது. எல்லா புற்றுநோய்க்கும் தடுப்பூசி கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இதுவரைக்கும் பார்த்தது நம்ம கேன்சர் பத்தி. அடுத்தது உறுப்பு மாற்று நோய் தடை காப்பியல். அதாவது நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் யாருக்கு வந்து ஒரு மாற்று உறுப்பு பொருத்துவாங்க? புதிய உறுப்பு யாருக்கு பொருத்துவாங்க? ஒரு உறுப்பு டோட்டலா நோயினால பாதிக்கப்பட்டுருச்சு. இனிமே அதனால வேலையே செய்ய முடியாது. செயலிழந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலா புதிய உறுப்ப மாத்தி பொருத்துறதுக்கு தான் என்ன பேருங்க? உறுப்பு மாற்றம் அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாத்தி அமைக்கப்படுற புதிய உறுப்புக்கு தான் என்ன பேருங்க? கிராஃப்ட். GRAFT அப்படின்னு சொல்லுவோங்க. கிராஃப்ட். நம்ம வீட்லலாம் சொல்லுவோம் இல்லங்க. ஒட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்டிங் நடந்துட்டு இருக்கு. கிராஃப்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிராஃப்டிங் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா? ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிற பழைய செயலிழந்த உறுப்ப எடுத்துட்டு, புதிய உறுப்ப அந்த இடத்துல நம்ம பொருத்துறோம் அப்படிங்கிறது தான் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கிராஃப்ட்ல எத்தன வகைகள் இருக்கு? ஸோ மொத்தம் 4 வகைங்க இருக்குங்க. ஒண்ணு வந்து ஆட்டோகிராஃப்ட்,
2வது ஐசோகிராஃப்ட், 3வது அல்லோகிராஃப்ட் அல்லது ஹோமோகிராஃப்ட்ன்னு சொல்லுவோம். அண்ட் 4த் ஒன் செனோகிராஃப்ட் அல்லது ஹெட்டிரோகிராஃப்ட்ன்னு பேருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோனே உறுப்பு மாற்றத்தின் வகைகள் அப்படின்னு படிச்சுட்டு ஆட்டோகிராஃப்ட்னா என்ன அப்படி படிச்சுட்டு போகாதீங்க. முதல்ல உறுப்பு மாற்றத்துல எத்தனை வகை இருக்கு? ஆட்டோகிராஃப், ஐசோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், செனோகிராஃப்ட். இந்த 4 முதல்ல மைண்டுக்கு தெளிவா கொண்டு வந்துருங்க. அப்புறமா அது என்னென்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டோகிராஃப்ட்னா என்ன? ஆட்டோனா என்னங்க? செல்ஃப், தன்னைத்தானே அப்படின்னு அர்த்தம். இது நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ கிராஃப்ட்னா பொருத்துறது. அப்போ ஒருத்தரோட தொடைப்பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தோலினை முகத்தில் பொருத்துதல் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து தோல்ல ஏதாவது தீக்காயம் மாரி வந்துச்சு. அந்த இடத்துல தோல் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு தோல் ஃபுல்லா கருகி போயிருச்சு. ரொம்ப அந்த தீயில வந்து புண்ணாயி அந்த தோல் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து தோல வந்து கட் பண்ண வேண்டியதில்ல. அவங்களோட தொடைப்பகுதியில இருந்தோ, அல்லது முதுகு பகுதியில இருந்தோ, அவரோட தோலையே வெட்டி எடுத்து அவர் முகத்துல வச்சு என்ன பண்ணிருவாங்க? ஆப்ரேஷன் பண்ணிருவாங்க. இந்த மாரி இதுக்கு தான் பேரு ஆட்டோகிராஃப்ட். ஸோ இத வேற ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்குறது இல்ல. நம்ம உறுப்பையே எடுத்து ஒரு பகுதியிலிருந்து எடுத்து இன்னொரு பகுதியில பொருத்துறோம். ஓகேங்களா? பொதுவா தோல் சம்பந்தமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஆட்டோகிராஃப்ட்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து 2வது ஐசோகிராஃப்ட். ஐசோ அப்படின்னாவே ஒரே மாதிரியான அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்ப ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஒரே மாரி உருவத்துல ஒரே மாரி இருக்கிற இரட்டையர்களுக்கு இடையே மேற்கொள்ளப்படுற உறுப்பு மாற்றத்துக்கு தான் பேரு ஐசோகிராஃப்ட் அப்படின்னு பேருங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவமொத்த இரட்டையர்களிடையே மேற்கொள்ளப்படும் உறுப்பு மாற்றம் அப்படின்னா ஐசோகிராஃப்ட். ட்வின்ஸுக்கு இடையில மட்டும். இதுலயும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. ட்வின்ஸ் அப்படின்னா வேறுபட்ட இரட்டையர்களுக்கு இடையே அல்லங்க. உருவத்துல ஒரே மாரி இருக்கிற இரட்டையர்களுக்கு இடையே செஞ்சா மட்டும் தான் அதுக்கு ஐசோகிராஃப்ட்ன்னு பேரு. ஓகேங்களா? அடுத்தது அல்லோகிராஃப்ட். அது ஹோமோகிராஃப்ட்ன்னு சொல்லுவோம் இத. இது வந்து ஒரே இன உயிர்களுக்கு இடையேயான உறுப்பு மாற்றம். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. அவருக்கு வந்து கிட்னி மாத்தி பொருத்தணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாங்க? இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு கிட்னிய வாங்கி ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு பொருத்துறாங்க. அப்போ ஒரு மனிதன்கிட்ட இருந்து பெறப்பட்ட சிறுநீரகம் இன்னொரு மனிதனுக்கு பொருத்தப்படுது. அப்ப 2 பேருமே என்னங்க? மனிதர்கள் அப்படிங்கிற ஒரே இனத்த சார்ந்தறாங்க. அப்ப ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு பொருத்தப்பட்டா அதுக்கு பேரு அல்லோகிராஃப்ட். அவ்வளோதான். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு மனிதனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறுநீரகம் மற்றொரு மனிதனுக்கு பொருத்தப்படுவது. ஓகேங்களா? அடுத்தது செனோகிராஃப்ட் அல்லது ஹெட்டிரோகிராஃப்ட். செனோகிராஃப்ட் அல்லது ஹெட்டிரோகிராஃப்ட்னா என்னன்னா, வேறுபட்ட இன உயிரிகள் கீழ போட்டிருப்போம் பாருங்க. பன்றியிலிருந்து மனிதனுக்கு உறுப்பு மாற்றம் செய்யப்படுவது. இது ஆல்ரெடி அப்படியே எக்ஸாம்லயே கேட்ட கொஸ்டின்ங்க. அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாத வேற இன உயிரிகள்கிட்ட இருந்து ஒரு உறுப்ப நாம வாங்கி பொருத்திக்கிட்டோம்னா, அதுக்கு பேரு செனோகிராஃப்ட் அல்லது ஹெட்டிரோகிராஃப்ட்ன்னு பேருங்க. இதுல ஹோமோகிராஃப்ட், ஹெட்டிரோகிராஃப்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் பழைய புக்ல கிடையாதுங்க. இப்ப நியூ புக்ல இது புதுசா வந்திருக்கு. அதனால அதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்குங்க. செனோகிராஃப்ட் அப்படின்னா, இப்ப பொதுவா வந்து முன்னாடிலாம் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 பேத்துல கண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வீட்ல வந்து ஆடு, வெள்ளாடு, செம்மறி ஆடெல்லாம் வளர்த்துறோம் இல்லைங்களா? ஒரு வெள்ளாட்டோட கண்ண எடுத்து ஒருத்தருக்கு பொருத்தியிருப்பாங்க. இது நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாரி நம்ம வெள்ளாடுங்கிறது நமக்கு சம்மந்தமில்லாத உயிரினம். வேற இனத்த சார்ந்தது. அப்ப அந்த மாரி வேறுபட்ட இனங்கள்கிட்ட இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு உறுப்ப மாற்றம் பண்ணா அதுக்கு பேரு செனோகிராஃப்ட். முக்கியமானதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல கேட்கும்போது இத அப்படியே கேட்டிருக்காங்க. பன்றியிலிருந்து மனிதனுக்கு செய்யப்படும் உறுப்பு மாற்றம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? சரிங்க. இதோட நோய்கள் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. இந்த டாபிக்கோட உங்களுக்கு அ ஏ, பி இந்த 2 கிளாஸுக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா அந்த குரூப் 2க்கு எக்ஸ்ட்ரா டாபிக் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அத தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு டோட்டலா கம்ப்ளீட்டட். சி கிளாஸ்லலாம் வந்து சி, டி இந்த 2க்கும் வந்து மரபியல் கொஞ்சம் நமக்கு பெண்டிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் போக மரபியல் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். எஃப்‌க்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்ப இதுக்கு மேல வந்து இப்ப ஏபி கிளாஸ்க்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. நான் இந்த டாபிக்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் அந்த மாரி உங்களுக்கு டைப்பிங்கா நாளைக்கு வந்து உங்க எல்லா கிளாஸுக்கும் பிடிஎஃப்பா வர மாரி இப்ப அனுப்பிச்சுடுறோம். ஏன்னா, இப்ப இந்த டைம்ல வந்து ஒரு 25 கொஸ்டின் அப்படிங்கிறது கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண முடியாது.
வித் ஆன்சர். மேல வந்து கொஸ்டின் இருக்கும். கீழ ஆன்சர் இருக்கிற மாரி போட்டு தனியா உங்களுக்கு வந்து நாளைக்கு பிடிஎஃபா உங்க எல்லா கிளாஸ்க்குமே போட்டுருவோம். ஸோ இத படிச்சு பார்த்துட்டு, அதுல நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணி பாருங்க. டவுட்டுக்கு கீழ ஆன்சர் பார்த்துங்க. மறுபடியும் நம்ம கிளாஸ்ல கூட அத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு நீங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் அன்மியூட் பண்றேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்ற விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப குரூப் 2ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், ஆ செரிமான மண்டலம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இதுல வந்து ஏ கிளாஸ்க்கு, பி கிளாஸுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் டி கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கும். இப்ப இந்த டாபிக் எல்லாமே சேர்த்தி உங்க கிளாஸுக்கு ஏ டூ எஃப் கிளாஸுக்கு ஒரு பிடிஎஃப் போட்டுட்டா, நீங்க நோட்ல பார்த்து காப்பி பண்ணிக்கலாமா? நோட்ல பார்த்து காப்பி பண்ணாலும் சரி, ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாலும் சரி. நீங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா இனிமே வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெகுலர் கிளாஸ் எந்த அளவுக்கு இனிமே வந்து ரெகுலரா அப்படி நடக்கிறது பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு நான் பிடிஎஃபா போட்டு விட்டுறேன். ஸோ நீங்க அத பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டாலும் சரி, அல்லது நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி. நான் உங்களுக்கு இதே மாரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓகேங்க. ஸோ பிடிஎஃப் போட்டுறலாம். நீங்க எழுத விருப்பம் இருக்கிறவங்க எழுதிக்கிங்க. இல்ல நான் எழுதல எனக்கு பிரிண்ட் அவுட் ஓகே தான் அப்டின்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. மொத்தல பிடிஎஃப் அதுல போட்டுரும். ஓகேங்களா? செல்வா, சொல்லுங்கப்பா. ஏதாவது டவுட்டா? அன்மியூட் பண்ணியிருக்கேன் உங்கள. மேடம், நான் ஒரு டவுட் மேடம். இப்போ சொல்லுங்க. அந்த இந்த புற்றுநோய் டைப்லாம் இருக்குல்ல மேடம். இந்த டைப்ல வர எல்லா புற்றுநோயுமே குணப்படுத்த முடியுமா? ஆஹா. நம்ம சொல்லும்போதே இது வந்து பரவும் புற்றுநோய் வகைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஓகேங்க மேடம். அத வந்து முழுமையா குணப்படுத்த முடியாது. ஆனா சிகிச்சை மூலமா அந்த நோயாளிகளோட வாழ்நாள வந்து நம்ம தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறது மூலமா அத அதிகரிச்சுக்க முடியும். ஓ! ஓகேங்க மேடம். ஆனா கண்டிப்பா முடியாது. ஃபுல்லா பண்ண ஃபுல்லா முடியாது. கியூர் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லங்க. ஓகே மேடம். மேடம் இந்த அப்புறம் இந்த கண்ணுல வரக்கூடிய ஒரு புற்றுநோய் இருக்கு இல்லையா மேடம்? அத வந்து சரி பண்ண ரெட்டினோபிளாஸ்டாமான்னு முடியுமா? சொன்னோம். ஆமா மேடம். ரெட்டினோபிளாஸ்டோமா. அத கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா மேடம்? அது அத வந்து கியூர் பண்ண முடியுங்களா மேடம் ஃபுல்லா? இல்ல. அதுவுமே வாய்ப்பு குறைவு தான். இல்ல அங்க அதான் எனக்கு நேரா வீட்ல ஒருத்தரு அந்த மாரி தான் இருந்தது. பட் இப்போ ம். ஓரளவு பரவால்ல. சரியா இது இல்ல. நல்லா அவங்க சாப்பிடு வந்து என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அது முழுசா வந்து எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லல. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. தொடர்ந்து வந்து அப்சர்வேஷன்ல அவங்க இருக்கணும் ட்ரீட்மெண்ட்ல. அவ்வளோதான். ஓகேங்க மேடம். ஓகே மேடம். ஓகே. ஓகேப்பா. ஓகே. மேடம் அப்புறம் சொல்லுங்க, சொல்லுங்க. பிடிஎஃப்பா போட்டீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும் மேடம். ஏன்னா பிடிஎஃப் எடுத்துட்டோம்னா, நாங்க அப்படியே கன்டினியூவா படிக்கும்போது இருக்கோம், படிக்கலாம். ஓகேப்பா. எழுதுறது தான் மேடம் அது கொஞ்சம் டைம் ஆகும். ம். அதான் மேடம். நீங்க இல்ல பிடிஎஃப் மேபி அத போட்டீங்கன்னா வந்து பெஸ்ட் நாங்க மேடம். ரெகுலர் கிளாஸ்ல குடுத்துரலாம் அப்படிங்கிற ஐடியால தான் நான் இருந்தேன். ஏன்னா கிளாஸ்ல குடுக்குறது தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம். பட் ஓகே மேடம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் அந்த மாரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே ஸோ மேடம். அதனால தான் இப்படி ஒரு ஐடியா. ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகேப்பா. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. அதே மாரி எஃப் கிளாஸுக்குங்க உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற டாபிக் அதே மாரி பிடிஎஃபா உங்களுக்கு போட்டுவிட்டா உங்களால எடுத்துக்க முடியுமா? நான் உங்களுக்கு இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாமாங்கிறத நான் ஃபர்தரா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். பட் இன்னைக்கு சொன்ன டாபிக்லாம் உங்க கிளாஸ்க்கும் சேர்த்து பிடிஎஃபா வரும். மணிவண்ணன் சொல்லுங்க. மேம் மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா சொல்லுங்க. மேம் இந்த லிப்போமா அப்படிங்கிறது வந்து அது கொழுப்பு கட்டியாங்க மேம் அது? லிம்போமா அப்படிங்கிறதா? ஆமாங்க மேம். இல்ல லிம்போமா வேற, லிப்போமா வேறங்களா மேம்? ஆமாமா. லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் திசுக்கள்ல மட்டும் வர்றது. நீங்க சொல்றது ஓகே. அடிப்போஸ் திசுக்கள்ல ஏற்படக்கூடியத சொல்றீங்க. ஓகே மேம். அது அப்ப அது வந்து அது அது லிப்போமான்னு வந்து வரும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இந்த பரவாத புற்றுநோய் வகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். அதுல வரும். அது வந்து ஆப்பரேஷன் மூலமா எடுத்துருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஓகே. ஓகே. ஓகேப்பா. ஓகே. தேங்க் யூ மேம். மேம் இந்த சொல்லுங்க. மணிவண்ணன் சொல்லுங்க. மேம் இந்த பிடிஎஃப் வந்து நாளைக்கு சென்ட் பண்ணிருவீங்களா? பிடிஎஃப் இன்னைக்கு ஓகேன்னா, நான் உங்களுக்கு நாளை காலையில உங்களுக்கு நான் போட சொல்லிருவேன். ஓகே தான் மேம் அது. ஓகேப்பா. பிரச்சனை இல்ல. ஓகே. தேங்க் யூ எல்லா மேம். டாபிக்குமே வந்துரும். உங்களுக்கு எது தேவையோ அத எடுத்துக்கலாம் நீங்க.
ஓகே மேம். அந்த 5 டாபிக் வந்துட்டா டி செக்ஷனுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டுங்களா மேம்? எஸ். ஏல இருந்து டி வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். சிக்கு ஓ மட்டும் கொஞ்சம் மரபியல் பேலன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. தேங்க் யூ மேம். டிக்கு. ஓகே. ஓகேப்பா. ஓகே. அகில்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. சொல்லுங்க. மேம் எனக்கு டவுட் வந்து குரோமோசோம்க்கும் குரோமேட்டினுக்கும் என்னங்க மேம் டிஃபரன்ஸ்? குரோமேட்டின் அப்படிங்கிறது அது சொல்லும்போதே குரோமேட்டின்னா வலைன்னு சொல்லுவோம். நெட்வொர்க். அப்படியே பின்னலா இருக்கும். ஒரு குரோமோசோம நீளமா இழுத்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப நூல்கண்டு மாரி இருக்கிறது ஒரு குரோமோசோம்ப்பா. நூல எல்லாம் சுத்தி ஒரு நூல்கண்டா, இல்லன்னா நூல எல்லாம் அப்படியே திரிச்சு கயிறா வச்சிருந்தீங்கன்னா அது குரோமோசோம். அதெல்லாம் தனித்தனியா அப்படியே தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டீங்க. நூலா பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா அது குரோமேட்டின். அவ்வளவுதான். ஓகே மேம். நான் ஒரு क्वेश्चन பேப்பர்ல பார்த்தேன். செக்ஸ் குரோமேட்டின் அப்படிங்கிறது வந்து பெண்கள்ல மட்டும் தான் இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்திருந்தாங்க மேம். அதனால தான் எனக்கு குரோமேட்டின்னா அது ஏன் அப்படி சொல்றாங்க எதுப்பா டவுட். புரியல. இந்த குரோமேட்டின்ல என்ன சொன்னீங்க? செக்ஸ் குரோமேட்டின் வந்து ஒன்லி சீன் இன் ஃபீமேல்னு கொடுத்திருந்தாங்க. ஆ. அதுதான் மேம். அப்ப ஜென்ஸ்ல அது இருக்காதா? இல்ல, ஐ இல்ல. மீன் இருக்கும். வேற வரியில இன்னும் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஓகே நீங்க ஓகே. அது கொஞ்சம் நீங்க கம்மியா சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது. ஓ சரி இன்னும் ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க அத. கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டே சொல்றேன் மேம். ஓகேப்பா. ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஆனந்த்குமார் சொல்லுங்க. மேம் கீட்டினூரியா இருக்குல்ல மேம், ஃபினைல் கீட்டினூரியா அதை மட்டும் கொஞ்சம் இல்லப்பா சொல்லுங்க கொஞ்சம் மேடம். கிளியரா இல்ல. கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். ஃபினைல் கீட்டினூரியா இருக்குல்ல மேம், போன கிளாஸ் நடத்துனது. இல்லப்பா. உங்க வாய்ஸ் கிளியரா வரல. ஃபினைல் கீட்டினூரியா மேம். பினைல் கீட்டோனூரியா? அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஒரே ஒரு பினைல் தடவை. கீட்டோனூரியானா என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா மேம், அது கொஞ்சம் பார்த்து ஒரே ஒரு வரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் புரியல மேம். இல்ல. பினைல் கீட்டோனூரியானா உங்களுக்கு உடல் குரோமோசோம் சார்ந்த ஒடுங்குஜீன் குறைபாடுன்னு மட்டும் தான் குடுத்திருப்பேன். நமக்கு ஓகே எக்ஸாம்பிள் அது மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அப்படி மட்டும் நான் குடுத்திருப்பேன். ஓகே. ஆக்சுவலா பினைல் கீட்டோனூரியானா என்னன்னா, கீட்டோன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா மேம். கீட்டோன்னா அதாவது அதிகமான ஒரு கொழுப்பு பொருட்கள் சிதைஞ்சு உருவாகுற சர்க்கரை யூரின் வழியா வெளியில போறது தான் கீட்டோசிஸ். யூரியா அப்படின்னா சிறுநீரை குறிக்கும். கீட்டோன் அப்படிங்கிறது கீட்டோன் பொருட்கள் சிறுநீர் வழியா போறது. வெளியில ஓகே போற பொருள் கீட்டோனா இல்லாம பினைல் கீட்டோன் அப்படிங்கிற பொருளா யூரின் வழியா வெளியேற்றப்படுறது தான் பினைல் கீட்டோனூரியா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே ஒரு மேம். டிசீஸ் பேரை பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பின்னாடி வந்து நூரியான்னு வந்திருந்தது, யூரியா அப்படின்னு வந்ததுனாவே அது சிறுநீர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்ப சிறுநீர் வழியா ஏதோ ஒரு பொருள் வெளியில போகுது. முன்னாடி இருக்கிற பொருள படிச்சோம். பினைல் கீட்டோன். சிறுநீர் வழியா பினைல் கீட்டோன் வெளியேறுற ஒரு மரபியல் குறைபாடு தான் பினைல் கீட்டோனூரியா அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஓகே. மேம். மேம் ஓகேப்பா. பிடிஎஃப் மட்டும் ஒரு 4 நாள் கழிச்சு கிளாஸ் போடுங்க மேம், எழுதுனவர்ட்டையும். இல்ல. நான் டைம் குடுத்து 1 வீக் டைம் குடுத்து நான் கிளாஸ் போட்டுக்கிறேன். ஓகே மேம். தேங்க் யூ ஓகேப்பா. மேம். ஓகேப்பா. கஸ்தூரி சொல்லுங்கம்மா. மேம் இப்ப நாங்க டி கிளாஸ்ங்க மேம். சொல்லுப்பா. செரிமான மண்டலம் வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செரிமான ம். மண்டலத்துல இப்ப உங்களுக்கு கணையம் வரையும் கொடுத்துருக்காங்க மேம். உங்களுக்கு அதுக்கப்புறம் இல்ல உங்களுக்கு இல்லப்பா. உங்களுக்கு வந்து டோட்டல் டாபிக் உங்களுக்கு பிடிஎஃபா நான் அனுப்பிருவேன். ஸோ உங்களுக்கு தேவையானத நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு கணையம் வரைக்கும் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அதான் மேம். ஸோ உங்களுக்கு அந்த டாபிக் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் வரும். ஓகேங்களா? நீங்க பார்த்துக்கலாம். விடுபட்டதுல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணி கன்டின்யூ எழுதிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமாப்பா. ம். தேங்க் யூ. ஓகேப்பா. கொஞ்சம் டைம் மேம். அடுத்து இல்ல, நெக்ஸ்ட் இல்ல. கிளாஸ். கண்டிப்பா. இல்ல. டைம் குடுத்து ஒரு 1 வீக் டைம் குடுத்து தான் நான் கிளாஸ் போடுவேன். ஓகேவா? தேங்க் யூ மேம். ஓகே. லாவண்யா? லாவண்யா சொல்லுங்கம்மா. லாவண்யா? லாவண்யா உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேன். செல்வா மறுபடியும் ஏதாவது டவுட்டாப்பா? மேடம் மறுபடியும் ஒரு டவுட் மேடம். இந்த பன்றியிலிருந்து மனிதனுக்கு உறுப்பு மாற்றம் செய்யப்படுவது அந்த எந்த உறுப்பு மேடம்? நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம உடம்புல வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த இப்ப சிறுநீரகம் மாற்றி பொருத்துறதா, இல்ல கல்லீரல் பகுதியை மாற்றி பொருத்துறதா, அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும்னா, எந்த உறுப்ப வேணாலும் மாற்றி பொருத்துவாங்க. கண்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து கண்கள தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த கண்களுக்கு வந்து பார்வை திறன் முழுசா நமக்கு இருக்கிற மாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த கண்கள் வந்து அந்த அந்த இடம் ஓப்பனா இல்லாம அத மறைக்கிறதுக்காக அந்த மாரி பண்ணுவாங்க. ஓகே மேடம். ஓகே. ஓகேப்பா. ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். நீங்க எஸ்பின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கீங்க. எனக்கு யாருன்னு தெரியல.
திருப்பதி. திருப்பதி சொல்லுங்க. மேடம் வந்து நான் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது போட்டு விட்டு சிலபஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா மேடம்? எஃப் கிளாஸ் தானேப்பா? ஆமா F கிளாஸ் தான் மேம். இல்ல கண்டிப்பா எஃப் கிளாஸ்க்கு வந்து ஷூரா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். ஏன்னா மேடம் இது வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது இல்ல மேடம். அது வந்து நேர்ல கண்டிப்பா. நீங்க சொல்றதும் அதை நாங்க கவனிக்கிறதுக்கும் இங்க இருக்கும் டிஃபரன்ஸ் வருது, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மேடம். நிச்சயமா. ஏன்னா எனக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு போர்டுல சொல்லி நடத்துறதுக்கு அது ஈஸியா இருக்கும். எஃப் நீங்க கிளாஸ் வந்து நீங்க ஷூரா நேர்ல இருக்கும். சொல்லும்போது வந்து அது என்ன அந்த மைண்ட்ல போய் அப்படியே உட்காந்துக்குது மேடம். அப்படியே அங்கேயே பார்த்தோம் ஒரு டைம் நீங்க சொல்றது கேட்டு அப்படியே உட்காந்துக்குது. கண்டிப்பா. பட் இங்க வந்து அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க மாட்டேங்குது மேடம். பயாலஜி கொஞ்சம் இல்ல ஷூர். கண்டிப்பா இல்ல. எஃப் கிளாஸ பொறுத்த வரைக்கும் ஷூர் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுருவேன். இந்த வீக்கான சப்ஜெக்டே பயாலஜி தான் மேடம். அது இல்லாம இப்ப லேப் அசிஸ்டன்ட் ஏதோ வரதுன்னு சொல்லிக்கிறாங்க. சோ அதுக்காக அது இம்பார்ட்டன்ட் கொடுத்துனதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஏன்னா மத்த கிளாஸஸ்க்கு வந்து மேஜர் டாபிக் எல்லாமே முடிஞ்சுதுப்பா. உங்களுக்கு அப்படி இல்ல, Okay, மேஜர் madam. டாபிக் இருக்கு. அதனால ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே மேடம். ஓகே. Thank you, madam. ஓகே. சரண்யா. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா சொல்லுங்க. மேம் நான் சி கிளாஸ் மேம். சொல்லுங்கம்மா. மேம் மரபியல் டாபிக் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறது ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு நடத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். டி கிளாஸ் அப்பா? சி கிளாஸ் மேம். சி கிளாஸ். ஓகே. உங்களுக்கு வந்து செப்பரேட் கிளாஸ் நான் போட்டு மாட்டேன். அதனால தான் சி கிளாஸ் நானே சொல்லிட்டேன். மரபியல் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத. எஸ் மேம். ஓகே. அது ஒவ்வொரு கிளாஸா எனக்கு மத்த ஏபி கிளாஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபிள்ப்பா, பிரச்சனை இல்ல. ஓகே பட் சி, டி, எஃப் இந்த 3க்கும் நான் சப்ஜெக்ட் பார்த்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போடலாமா என்னங்கிறது சி கிளாஸ்க்கும் எஃப் கிளாஸ்க்கும் ஷூரா இருக்கு. ஓகே. சி கிளாஸ் கூட மேஜர் டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே மேம். சி கிளாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. பாத்துக்கிறேன் நான். ஓகே. ஓகேம்மா. ஓகே. ரம்யா. நிவேதா. எனிஒன் யாராவது ஒருத்தர். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா சொல்லுங்க. மேம் செர்விக்ஸ் புற்றுநோய் பத்தி சொல்லுங்க மேம். செர்விக்ஸ் கேன்சர் அப்படிங்கிறது அந்த கருப்பை முகப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இனப்பெருக்கம் ஒரு டாபிக் படிச்சிருப்போம் இல்லைங்களா? கருப்பை முகப்பு அல்லது கருப்பை வாய் அப்படிங்கறது வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுப்பா உங்க சைடு. சொல்லுங்க மேம். ஓகே. சோ அந்த கர்ப்பப்பை வாய் அப்படிங்கறத வந்து செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம. சோ அந்த கர்ப்பப்பை வாயில ஏற்படுற புற்றுநோய் வகை தான் வந்து செர்விக் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்கு தான் முன்னாடியே வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். ஓகே மேம். அதுக்கு மட்டும் தடுப்பூசி இருக்கு. இருக்குப்பா. ஓகே மேம். Thank you. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் பா. ரம்யா சொல்லுங்க. மேம் pH லெவல் 5 கீழ போனா கேன்சர் தாக்கும்னு பிசிக்ஸ் மேம் சொல்லிருந்தாங்க மேம் கிளாஸ்ல. இல்ல நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கிளியரா இல்லப்பா. pH லெவல் 5 கீழ போனா கேன்சர் செல் தாக்கும்னு பிசிக்ஸ் மேம். ஆமா கண்டிப்பா. pH லெவல்ங்கிறது நம்ம பிளட்ல வந்து pH லெவல் ரொம்ப லோ ஆச்சு அப்படின்னா செல்ஸ்ல என்ன ஆயிரும்னா அந்த pH வந்து இப்ப pH லெவல் 5க்கு கீழ வந்தா என்ன தன்மை அதிகமாகும் நம்ம உடம்புல? அமிலத்தன்மை அதிகமாகும் மேம். தெரியலங்க மேம் இத பத்தி. கொஞ்சம் கிளியரா இல்லப்பா. அமிலத்தன்மை அதிகமாகுமா? சோ அப்படி அமிலத்தன்மை அதிகமாகும் போது இந்த பிளட் செல்லுக்குள்ள போச்சுன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஆங்கோஜீன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஜீனோட செயல்பாட்டை இது டோட்டலா வந்து நிறுத்திரும். ஓகேங்க மேம். சோ அதனால இப்ப ஆங்கோஜீன் பாதிக்கப்பட்டதுனாவே ஆட்டோமேட்டிக்கா செல்ஸ் என்ன ஆயிருங்க கண்ணா பின்னான்னு உருவாக ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் pH லெவல் குறைஞ்சதுனால புற்றுநோய் செல்கள் உருவாகும்னு சொல்லுவோம். ஓகேங்க மேம். Thank you மேம். ஓகேப்பா. கீர்த்தனா சொல்லுங்கம்மா. திருப்பதி அகைன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் வந்து இந்த மேம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் 2 days முன்னாடி பிஃபோர் பண்ணுங்க மேடம். ஏன்னா நாங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணணும். 7 hours ஆகுது நாங்க வரதுக்கு. இல்லப்பா உறுதியா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் போடுற மாதிரி இருந்தா என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேல நான் சொல்லிடுவேன். ஓகே மேடம். ஏன்னா வந்து நாங்க கொஞ்சம் வரது வந்து 7 hours ஆகுது மேடம். ட்ரெயின் முன்னாடியே புக் பண்ணோம். ஓகே. கண்டிப்பா சாட்டர்டே வேலூர்ல இருந்து வரோம் மேடம். இல்ல உறுதியா 2 days முன்னாடி பிகாஸ் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் எங்களுக்கு. ஓகேப்பா. ஓகே கண்டிப்பா பாத்துக்கலாம். Thank you மேம். கீர்த்தனா சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம் மேம். வணக்கம்ப்பா சொல்லுங்க. மேம் ஐசோகிராஃப்ட் ஒன் டைம் சொல்லுங்க. ஐசோகிராஃப்ட்ங்கிறதா? ஐசோகிராஃப்ட் நம்ம இதுல கொடுத்துருக்கோமே அது அப்படிதான். அதாவது உருவமொத்த இரட்டையர்கள் அப்படி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? பாக்குறதுல ஒரே மாதிரி நம்ம ஊர்ல கூட நிறைய பேருக்கு ராமன் லட்சுமணன் அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ட்வின்ஸ் ஒரே மாதிரி பிறந்தா அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸுக்கு இடையில மேற்கொள்ளப்படுற சிகிச்சை தான் ஐசோகிராஃப்ட். உங்க ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மாற்றான் படத்துல பண்ணிருக்காரு தான் ஐசோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லி. எனக்கு நேம் கரெக்டா ஞாபகம் இல்ல. மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
உருவத்துல ஒரே மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? ஆங்க மேம். ட்வின்ஸ்லயே அவங்களுக்கு இடையில பண்ணது. அதுதான் சொன்னேன். உருவத்துல வேற வேற மாதிரி இருக்கிற ட்வின்ஸ்க்கு இடையில செய்யறது ஐசோகிராஃப்ட் கிடையாது. ஓகேங்களா? சரிங்க மேம். அதாங்க மேம் டவுட். ஓகேப்பா. ஓகே. சத்யா. சத்யா. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா, சொல்லுங்க. மேம் இந்த விழித்திரை ரெட்டினா ரெண்டும் ஒண்ணாமா இல்ல வேற வேற? இல்ல ஒண்ணுதான். விழித்திரையோட இங்கிலீஷ் டேர்ம் தான் ரெட்டினா அப்படிங்கிறது. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. ஓகேப்பா. உமா. உமா. ஹலோ மேம். ஹலோ மேம், கேக்குதுங்க மேம்? கேக்குதுப்பா, சொல்லுங்க. மேம் இந்த இது செல் பகுப்புல சொன்னீங்கல்ல மேம், பரவா புற்றுநோய்க்கு வந்து ஒரு உறுப்பின் திசுக்களில் தோன்றும் மிதமிஞ்சிய செல் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சார், அது மைட்டாசிஸ் சொன்னீங்க மேம். அது வந்து பாலியல பெருக்கம், அதுல வந்து மியாசிஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க மேம், குண்டல் பகுப்பு. அதுன்னு இது வந்து தாவரம் மற்றும் விலங்குகள் அதுல தானே மேம் மைட்டாசிஸ் சொன்னீங்க? இல்ல, மைட்டாசிஸ் அப்படிங்கிறது மேம் இப்ப இது வந்து மனிதர்களுக்கு தானே மேம் வருது புற்றுநோய்? ஆமாப்பா, ஆமா. நீங்க தான் அந்த சைட்டோகைனின் அப்படின்னு ஒரு இத பத்தி கேட்டிருந்தீங்களா? தாவர ஹார்மோன் பத்தி. ஆமாங்க மேம். ஓகேப்பா. சைட்டோகைனின் அப்படிங்கிறது தாவரங்கள்ல மட்டுமே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? சோ அது வந்து விலங்குகள்ல கிடையாது. நீங்க விலங்குகள்ல பாத்தீங்கன்னா உடல் செல்கள்ல தான் புற்றுநோய் செல்கள் ஏற்படும். சோ அதனால தான் மைட்டாசிஸ் செல் பகுப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே மேம், தேங்க் யூ. ஓகேப்பா. அகில், மறுபடியும் ஏதாவது டவுட்டாமா? மேம் நான் கேட்டிருந்த அந்த ஃபுல் क्वेश्चन வந்து வேர் தி செக்ஸ் குரோமேட்டின் சீன் இன் மேன்ன்றதுங்க மேம். புரியலப்பா எனக்கு. வேர் தி செக்ஸ் குரோமேட்டின் சீன் இன் மேன். ஓகே. அந்த क्वेश्चन தான் மேம் நான் உங்ககிட்ட டவுட் கேட்டிருந்தேன். அந்த குரோமோசோம்க்கும் குரோமேட்டின்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தேன்ல மேம். ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. இந்த क्वेश्चन தாங்க மேம் அது. ஓகேப்பா. நான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லவா உங்களுக்கு? ஓகே மேம். ஓகே ஓகேப்பா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகேம்மா. ரம்யா, மறுபடியும் ஏதாவது டவுட்டாமா? ரம்யா அண்ட் லாவண்யா, ஏதாவது டவுட்டுங்களா? ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா, சொல்லுங்க. மேம் எனக்கு இன்னைக்கு நடத்தின கிளாஸ் வந்து கொஞ்சம் சிக்னல் கிடைக்காதனால லோட் ஆகல மேம். இல்ல, உங்களுக்கு வீடியோ வந்துரும்ப்பா. வீடியோ வந்துரும். ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அப்புறம் இது மரபியல்ல வந்து ஒரு டவுட்டுங்க மேம். மேம் அந்த இருபண்பு கலப்பு நடத்துனீங்கல்ல? ஆமாப்பா. அதுல வந்து புறத்தோற்ற விகிதம் வந்து 9:3:3:1 அந்த மாதிரி சொன்னீங்களா மேம்? அது அந்த புன்னட் பாக்ஸ் அது போட்டு பார்த்தா அது அந்த விகிதம் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல மேம். இந்த அப்படியா? சரி, நான் அடுத்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேப்பா. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே. ரம்யா. ரம்யா. ஜெனி. ஜெனி, ஏதாவது டவுட்டாப்பா? ஓகேங்க. சரி, நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதோட. ஏபி கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் அந்த நார்மல் டாபிக் மட்டும்தாங்க, அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் மட்டும்தாங்க. மற்றது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி கிளாஸ் எல்லாமே மேபி உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸாவோ அல்லது இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் தேவையில்லை, ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணாவே போதும் அப்படிங்கிறத ஆன்லைனாகவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் எப்படி நான் ஒரு 1 வீக் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி டைம் கொடுத்துட்டு அப்புறமா நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். மறுபடியும் பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 25 கொஷின் நாளைக்கு உங்களுக்கு பிடிஎஃபாக கண்டிப்பாக வந்துடும். ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் ஆன்சரோடு தான் கொடுப்பேன். இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அறிவு ஆன்லைன் இஸ் பெட்டர் மேம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பார்த்துக்கலாங்க. ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. பிடிஎஃப் கொஷின் வந்து நாளைக்கு வந்துருங்க. இதுவும் வந்து பிடிஎஃப் வந்து கொஷின் போட்ட பின்னாடி மற்ற டாப்பிக்கும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.